ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னோம்னா விளையாட்டு கல்வியில் யோகாவின் பங்கு. சரியா? விளையாட்டு கல்வினா என்னமா? எஸ், விளையாட்டு கல்வின்றது நம்ம ஸ்கூல்ல இருக்கிற பிடி பீரியட், அதுதான் விளையாட்டு கல்வி. விளையாட்டு கல்வியில இந்த யோகா நமக்கு என்ன பங்கு வருது, என்ன செய்யுது? வெரி குட், நல்லா பார்த்தது, வெரி குட். உடனே சரியில்லாம போகாது. சூரிய நமஸ்காரம், வெரி குட், சூப்பர், வெரி குட், பரவாயில்லை, வெரி குட். சாப்பிட்றது கம்மி, சூப்பர், வெரி குட். இப்போ நம்ம எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. சரியா? இப்போ நாங்க இங்க வந்திருக்கிற நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் முதல்ல சொன்னேன், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். சரியா? இந்த யோகானால நான் பலன் பெற்றிருக்கேன். ஒரு விஷயம் நம்ம செய்யறோம், பக்கத்துல சொல்லுவோம்ல, அங்க போங்க சரியா போயிடும் சொல்லுவோமா இல்லையா? அதே மாதிரிதான் இந்த யோகா கல்வியானது, இந்த யோகாவானது விளையாட்டுத்துறையால் அங்கீகரிக்கப்பட்டு இந்த விளையாட்டுத்துறையில பல போட்டிகள், நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருந்து நேஷனல் லெவல் வரைக்கும் பல போட்டிகள் நடக்கும். சரியா? யாருக்காச்சும் தெரியுமா நம்ம யோகா போட்டி நேஷனல் லெவல்ல நடக்குதுன்னு? தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரசு, நம்ம இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட போட்டிகள். இப்ப போட்டிகள் நிறைய நடக்குது. சரி, அந்த மாதிரிலாம் இல்லாம நம்மளோட கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்டு அந்த அங்கீகரிக்கப்பட்ட போட்டிகள் ஒவ்வொரு மாவட்ட லெவல்ல இருந்து இந்திய லெவல்ல, தேசிய லெவல் வரைக்கும் நடக்குது. சரிங்களா? அந்த மாதிரி தேசிய லெவல்ல கேலோ இந்தியான்னு ஒரு ஈவென்ட் நடந்தது தெரியுமா? இப்போ போன வருஷம் நடந்ததுல கேலோ இந்தியா, கேள்விப்பட்டீங்களா? அந்த கேலோ இந்தியா போட்டியில போன வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம தமிழ்நாடு சார்பா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க பெட்ராஸ் அக்கா. கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணி கோல்டு மெடல் வாங்கிட்டாங்க. சரிங்களா? அவங்க கோல்டு மெடல் வாங்கிட்டாங்க. இவங்க இது மாதிரி அவங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல், அந்த நேஷனல் லெவல்ல செலக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கேலோ இந்தியா போட்டிக்கு அனுப்புவாங்க. நேஷனல் லெவல்ல டாப் 3, ஓகேவா? இண்டிவிஜுவல் ஈவென்ட்னா டாப் 6, அந்த மாதிரி செலக்ட் பண்ணி தான் கேலோ இந்தியா போட்டிக்கு அனுப்புவாங்க. சோ கேலோ இந்தியா போட்டியில பங்கு பெற்று நம்ம தமிழ்நாடுக்கு கோல்டு மெடல் வாங்கிட்டாங்க. இவங்களும் எங்க ஃப்ரெண்டு சேர்ந்து பேர் யோகா அப்படின்னு ஒரு பிராக்டிஸ் பண்ணாங்க. ஆர்டிஸ்டிக் பேர் அப்படின்ற ஈவென்ட்ல பண்ணாங்க. சரிங்களா? உங்களோட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? எப்படி பண்ணீங்க, எந்தத்துல வாங்கிங்க, கொஞ்சம் ஓகே. இப்போ இவங்க வந்து சொல்லுவாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. மைக் தரணும் இல்ல ஓகே. மைக் 100 மைக் இருக்கு. அது லாங் பிரஸ் பண்ணுங்க. நானும் உங்களை மாதிரி சூரிய நமஸ்கார், ஆசனாஸ் அப்படிதான் நினச்சி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் தென் அப்புறம் தான் தெரிஞ்சு யோகா வந்து ஸ்போர்ட்டாக நம்மளோட தமிழ்நாடு அரசு வந்து, தமிழ்நாடு இந்தியா அரசு வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அதை வந்து நம்ம எப்படி ஃபுட்பால், வாலிபால் அப்படிலாம் பண்ணுறோம்ல, அதே மாதிரி டீம் கேமாகவும் இண்டிவிஜுவல் கேமாகவும் இது வந்து இந்தியா லெவலில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கூடிய சீக்கிரமாக காமன்வெல்த், அதுக்கடுத்து ஒலிம்பிக்ஸ், நீரஜ் சோப்ரா ஜெயிச்சா பார்த்தீங்களா ஒலிம்பிக்ஸ், அந்த மாதிரி ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் யோகாவை கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை பேர் மெடல் வாங்கணும்னு இருக்கீங்க? இந்தியாக்காக எத்தனை பேர் மெடல் வாங்குவோம்? இந்தியாக்காக எத்தனை பேர் மெடல் வாங்குவோம்? சூப்பர், வெரி குட். யாரும் இருக்கணும், உலகத்துக்கே மெடல் வாங்கணும்னு என்ன இருக்கணும்? ஏன்னா உள்ளுவதெல்லாம் உயர் உள்ள. சரியா? ஓகே, கண்டிப்பா. ஓகே, கை கிளம்புங்க. இப்போ அக்கா டெமோ பண்ணி காட்டட்டுமா? நான் பார்த்து பயங்கர வெளிச்சமா நார்மல் லெவல்ல நம்ம நீ பார்த்து அதை என்ன பண்ணலாம்னு ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, பாருங்க.
அப்படியே ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்துருங்க. நீங்க உட்கார்ந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்துருங்க. ஒருத்தர் மட்டும் எல்லாரும் இல்ல. அவங்க சொல்லுவாங்க. பாப்பா தேவ் ஒருத்தர் மட்டும் உள்ள வராங்க. அந்த பிங்க் கலர் ஷர்ட் உள்ள வாங்க. அங்க பாப்பா உள்ள வராங்க. ஒரு ஸ்டெப் உள்ள வாங்க. ஒரு ஸ்டெப் உள்ள வாங்க. ஒரு ஸ்டெப் அடி உள்ள வாங்க. நீ பின்னாடி வா. நீ உள்ள வா. நீ பின்னாடி வா. ஓகே பின்னாடி வா. பாப்பா நீங்க வா. வெரி குட் சூப்பர். பாத்தீங்களா சொன்னது அழகா ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்க பாத்தீங்களா? சூப்பர். குழந்தைங்க இந்த இருக்கு பாரு. அந்த குட்டி பாப்பா வெளிய போடு. தம்பி எந்திரியா? நீ ஒருத்தர் எந்திரிச்சியா? நீ கொஞ்சம் தள்ளி உட்காந்து பாப்பா. இவா இந்த அங்க வந்து இந்த இங்கே இருக்க இடம் இருக்கு பாரு. இந்த இடத்துல உட்காந்துக்கோ. ஓகே வெரி குட். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்க போறோம். அக்கா இங்கே வாங்க, சென்டருக்கு வாங்க. நீ வா தம்பி இங்கே உட்காந்துக்கோ. இங்கே உட்காந்துக்கோ. ஓகே வெரி குட் சூப்பர். பாப்பா இங்கே வாப்பா. நீ இங்கே வாம்மா. ஓகே இப்போ நம்ம இப்போ பண்ணோம் இல்லையா, அதாவது நேஷனல் லெவல் போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிற எல்லாரும் இந்தியா லெவலில் நம்ம வாங்க என்ன செய்யணும், மெடல் வாங்கணும் சரியா. அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும், டிஸ்ட்ரிக்ட் லெவல்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேவா. இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் சிலபஸில் என்ன ஆசனாஸ் இருக்குது, என்சிஇஆர்டி ஓகேவா. என்சிஇஆர்டின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் சிலபஸ் படிக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்கூல் சிலபஸ்லையும் நமக்கு இந்த யோகா பாடத்தில் இருக்குது. அந்த ஆசனங்கள் சின்ன சின்ன ஆசனங்கள் நம்ம இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணணும், ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதில் அவங்க பார்க்குறது என்ன பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்கிற டூரேஷன் எவ்வளோ நேரம் அந்த பொசிஷனில் இருக்கும் சரியா. அடுத்தது நம்மளோட ஃப்ளெக்சிபிலிட்டி, உடம்போட ஃப்ளெக்சிபிலிட்டி எந்த அளவுக்கு வளையுது அப்படின்றதையும் பார்ப்பாங்க. அடுத்தது ப்ரீத்திங், அந்த யோகா செய்யும் போது எப்படி ப்ரீத் பண்ணுறோம் சரியா. அதோட சேர்த்து இந்த மாதிரி வந்து உட்கார சொல்லும் போது எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா. நீங்கள் பக்கத்தில் பேசுகிறீங்களா, குவைட்டாக இருக்கீங்களா. ஏன்னா என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கணும், நல்ல குழந்தைங்க ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டு தானே, டிசிப்ளின் வெரி குட். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்ம எப்படி இருக்கணும், டிசிப்ளின். அதனால தான் நமக்கு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த டிசிப்ளின் கேட்டிருப்பாங்க. அந்த டிசிப்ளின்லாம் என்னது, ஒழுக்கம். அப்போ நம்ம படிக்கிற கல்வியே வந்து நமக்கு என்ன தருது, ஒழுக்கத்தை தருது சரியா. சரி இப்போ அதோட பார்த்துடலாமா, என்னென்ன ஆசனாஸ் பண்ணலான்றதை பார்த்துடலாமா. முதல்ல கீழே உட்காந்து சேரு. முதல்ல நல்லா எல்லாரும் முதுக நேராக வச்சுக்கோங்க. காலை ஃப்ரண்ட்டில் நீட்டிக்கங்க, முன்னாடி நீட்டுங்க, காலை ஃப்ரண்ட்டில் நீட்டிக்கங்க. நம்மளை முதல்ல தயார் பண்ணிக்குவோம், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்மளை தயார் பண்ணிக்குவோம். தம்பி இங்கே வாயா, எந்திரிச்சியா, உன்னை இங்கே தானே உட்கார வச்சுருந்தேன். இங்கே கால் நீட்டி உட்காரு. நல்லா முதுக பக்கத்தில் கையை வச்சுக்கோங்க, கை வச்சு முதுக நேராக்குங்க, முதுக நேராக்கி கண்ணை முடிக்கங்க. இப்போ பார்க்கலாம், இப்போ இந்த பொசிஷனில் எவ்வளோ நேரம் இருக்கும். நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, டூரேஷன், மெயின்டைன் த போஸ், எவ்வளோ டூரேஷன் இதை மெயின்டைன் பண்ணுறோம். பக்கத்தில் அக்கா வச்சுருக்காங்க பாருங்கள், அதே மாதிரியே கையை வச்சுக்கோங்க, வச்சுட்டு கண்ணை மூடி நேராக உட்காந்துக்கங்க பார்ப்போம். யார் கூடயும் பேசக்கூடாது சரியா. வெரி குட், சூப்பராக பண்ணியிருக்கோமே. யார் மதுரை குழந்தைங்கன்னா சும்மாவா, என்னப்பா கால் நீட்டி தங்கம், கால் நீட்டிக்க, கையை எடுத்து வச்சுக்கோ, பத்தில் வச்சுக்கோ, இந்த கையை வச்சுக்கோ, அவ்வளோதான், உட்காந்துக்கோ, நீட்டு செய்யி. ஓகே, ரொம்ப அழகா அருமையாக பண்ணியிருக்கீங்களே, வெரி குட். கண்ணை மூடி அப்படியே நேராக உட்காந்துக்கங்க. பார்த்தீங்களா, சொன்னதுலேருந்து கண்ணை திறக்காமல் எவ்வளோ அழகாக செஞ்சிட்ருக்கீங்கன்ட்டு. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நிலை சரியா. முதல் நிலை ஆசனா தண்டாசனா, அந்த ஆசனா பேர் தண்டாசனா. இந்த முதல் நிலை ஆசனால நம்ம எவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணுறோம் பாருங்க, எவ்வளோ அழகாக அருமையாக செஞ்சுருக்கீங்களே,
சூப்பர், வெரி குட். சூப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பொசிஷனை. ஓகே, குட். ரிலாக்ஸ். மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரிலாக்ஸேஷன் போஸ் என்ன பண்ணணும், நம்ம கையை அப்படி கொஞ்சம் அப்படி பின்னாடி தள்ளி வச்சுட்டு முதுகு பின்னாடி லேஸ் அப்படி பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து இதோட ரிலாக்ஸேஷன் போஸ். கவனிங்கப்பா தம்பி, அங்கே பண்ணுறதை பார்த்து பண்ணுங்க, கவனிங்க. கையை அப்படி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இதுதான் ரிலாக்ஸேஷன் போஸ். இப்போ நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா இந்த ஆசனத்துக்கு ரிலாக்ஸேஷன் போஸ் ஆசனா. ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. சரியா? நம்ம இப்போ நல்லா முதுக நேராக வச்சுருந்தோம், அதுக்கும் ஆப்போசிட் போஸாக என்ன பண்ணுறோம், நம்ம பின்னாடி உடம்ப மெதுவாக வளைச்சு மேலே நிமிந்து பார்க்குறோம். இதுதான் வந்து இதோட ஆப்போசிட் நிலை. ஓகே, வெரி குட். அவ்வளோதான். ரிலாக்ஸ். நேராக வந்துருங்க மறுபடியும். இப்போ இந்த முதல் நிலைன்னு சொன்னோம் இல்லையா, இந்த முதல் நிலை ஆசனால இருந்து முன்வளைவு ஆசனா, அந்த ஆசனா பண்ண போகிறோம். இப்போ அந்த முதல் நிலைக்கு வந்துருங்க. ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 1 நேராக வச்சு உட்காந்துக்கங்க. எஸ், வெரி குட். இப்போ ஸ்டெப் நம்பர் 2, ஹேண்ட்ஸ் அப், கையை மேலே தூக்கிங்க. ஸ்டெப் நம்பர் 2, நல்லா காதை ஒட்டி கை மேலே வந்திருக்கணும். காதை ஒட்டி கை மேலே வந்திருக்கணும். ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 3, உன்னால் எவ்வளோ முடியுமோ முன்னாடி குனிஞ்சுக்கங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ முன்னாடி குனிஞ்சுக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் போதும், எவ்வளோ முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் போதும். அவ்வளோதான். இது வந்து ஒரு ட்ரையல். சரியா? ரிலாக்ஸ், கம் பேக். இப்போ ட்ரையல் பார்த்துட்டீங்களா? இப்போ உன்னால் எவ்வளோ முடியுதுன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு. சரியா? நம்மளால் எவ்வளோ முடியுதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ அந்த அளவு மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். தம்பி உட்காந்துக்கியா? அந்த உட்காந்துக்கங்க. பண்ணலாமா? இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க குட்டீஸ், இங்கே வாங்க. இந்த இடத்துல போய் உட்காருவீங்கம்மா. செய்யலாமா? இப்போ நம்ம பண்ணலாமா? ரெடியா? ஓகே, ரெடி. ரெடி, ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் அப். அது வந்து ஸ்டெப் நம்பர் 2. இந்த இடத்துல அப்படியே உட்கார, வரிசையாக உட்காருங்க. ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 3, முன்னாடி உடம்பா வளைச்சு, கத்தக்கூடாது, சவுண்ட் வரக்கூடாது. உன்னால் எவ்வளோ முடியுமோ பண்ணால் போதும். சரியா? எவ்வளோ முடியுமோ நீ பண்ணால் போதும். ஆனால் என்ன வேணும் நமக்கு? மெயின்டைன் த போஸ். அதுதான் முக்கியம். உன்னால் முடியாட்டி பரவாயில்ல. இங்கே பாரு தம்பி, இந்த அளவு இங்கே மட்டும் வச்சுக்கோ. இப்படி தலையை மட்டும் கீழே குனிச்சுக்கோ. அவ்வளோதான், வெரி குட். அவ்வளோலாம் உனக்கு வலிக்குதுன்னா நீ செய்ய வேண்டாம், அவ்வளோ செய்ய வேண்டாம். இங்கே பிடிச்சிக்கோ, தொடையில் பிடிச்சிக்கோ. அவ்வளோதான், கண்ணை மூடி உட்காந்துரு. ஓகேவா? நம்மளால் என்ன முடியுதோ எவ்வளவு முடியுதோ அதை மட்டும் செஞ்சால் போதும். சரியா? நம்ம எக்ஸாம் எழுதும்போது இதானே நமக்கு மேம் டீச்சர் சொல்லுவாங்க, உனக்கு என்ன தெரியுதோ தெரியுற பாயிண்ட் நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப அழகாக எழுதணும், கான்ஃபிடென்ட்டாக எழுதணும். அதே தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். நமக்கு என்ன தெரியுதோ தெரிகிறத கிரேஸ்ஃபுல்லாக அழகாக பண்ணுங்க. ஓகே? கஷ்டமே பட வேணாம், கஷ்டப்படாமல் எளிமையாக உனக்கு தெரிஞ்சதை ரொம்ப அழகாக பண்ணு. சூப்பர், வெரி குட். இங்கே பாரு எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்க. சூப்பர், குட். இப்போ யார் அழகாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் உண்டு. அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் ரொம்ப அழகாக பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஃபைனலாக ஒரு கிஃப்ட் உண்டு. நிறைய பேர் இப்போ நான் நோட் பண்ணியிருக்கேன், சூப்பராக பண்ணியிருக்கீங்க. யார் யாருக்கு எத்தனை என்கிட்ட கிஃப்ட் பத்தலையே நினச்சிட்டு இருக்கேன். இப்போ நான் பண்ணுங்க பார்ப்போம். எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கீங்க பாருங்க. சூப்பர், குட். வெரி குட். அப்படியே என்ன செய்யணும், மறுபடியும் சத்தமே வராம கையை மேல கொண்டு வாங்க. எப்படி போனோமோ போன மாதிரியே நம்ம திரும்பி வரணும். சரியா? வெரி குட். எவ்வளவு அருமையா பாருங்களேன், அப்படியே ப்ரொஃபஷனல் டச்சோட பண்றீங்க. சூப்பரா. அப்ப மெதுவா அப்படியே கையை கீழே கொண்டு வாங்க. மெதுவா கையை கீழே கொண்டு வந்துட்டு அதோட ரிலாக்ஸேஷன் போஸ் என்ன பண்ணணும், நம்ம கையை பின்னாடி தள்ளி வச்சு தலையை பின்னாடி சாஞ்சுக்கிறணும். அருமையா பண்றீங்க. இதை தெரியும், எனக்கு உறுதியாக நம்பிக்கை இருக்குது. யோகா ஒலிம்பிக்ல வரும்போது நிறைய மெடல் கண்டிப்பா இந்தியாவுக்கு உண்டு. எஸ், உங்களை செய்யறப்ப பார்க்கறதுலே தெரியுது. பல வருஷமா நம்ம ப்ராக்டிஸ் பண்ற மாதிரியே நீங்க அவ்வளோ அழகா பண்றீங்க. வெரி குட். ஓகே, ரிலாக்ஸ். அகைன் இப்போ நேரம் வந்துருங்க. சரிங்களா? இப்போ நம்ம இதில் முக்கியமான போஸ்ல ஒரு போஸ்ட் நம்ம கற்றுக்கிட்டோம். இங்கே முக்கியமான போஸ்ட் நம்ம ஒரு போஸ்ட் நம்ம இப்போ அழகான ஒரு போஸ்ட்
ஃபார்வர்ட் பெண்டு கற்றுக்கிட்டோம். சரிங்களா? இப்போ வந்து ட்விஸ்டிங், பாடி ட்விஸ்டிங். நான் இப்போ எனக்கு என்ன சொன்னேன்னா ஒன்லி பேசிக் மட்டும்தான் நம்ம சொல்லி இங்கே ஏற்றாங்க இப்படி உட்காந்துக்கும். பேசிக் மட்டும்தான் நம்ம கற்றுக்க போகிறோம். சரியா? இப்போ அந்த ட்விஸ்டிங் எப்படி பண்ணுறதுன்றத ஃபஸ்ட்டு ஒரு வார்ம் அப், அதுக்கப்புறம் போஸ். ஓகேவா? ட்விஸ்டிங் வார்ம் அப் போயிடலாமா? ட்விஸ்டிங் வார்ம் அப். கால் நீட்டி இருக்கீங்க இல்லையா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் இந்த கையை இப்படி வச்சுட்டு உடம்பு இப்படி திருப்பிக்கிறணும். இந்த அக்கா பண்ணுறாங்களா அவங்கள பார்த்தே பண்ணுங்க. சரியா? திருப்பிட்டு தலையை என்ன பண்ணணும், அப்படியே பின்னாடி சைடில் நல்லா திருப்பணும். அவ்வளோதான். இது வந்து 1 2 ஃப்ரண்ட்ல வந்துருங்க, 2 ஃப்ரண்ட்ல வந்துருங்க, 2 ஃப்ரண்ட்ல, 3 அகைன், 4 ஃப்ரண்ட்ல. இந்த வார்ம் அப்பை கன்டினியூ பண்ணிடலாமா? வார்ம் அப் கன்டினியூ பண்ணிடலாமா? நீங்க என்ன பண்ண தேவையில்லை, அதாவது ஃபுல்லாக ரொம்ப இல்லை. சரியா? இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கறனால இந்த அளவுக்கு வச்சு திரும்பினா போதும். ஓகேவா? இந்த அளவுக்கு இப்படி கையை வச்சு திரும்பினா, அந்த கை பாருங்க எங்கே இருக்குன்னு பாருங்களேன். இந்த கையை இந்த அளவுக்கு இப்படி வச்சு திரும்பினாலே போதும். இது வந்து 1 2 மறுபடியும் நேராக வந்து கை 2 பக்கமும் சமமா, 3 அந்த கை அங்கேயே இருக்கட்டும். இந்த கையை மட்டும் நீங்கள் கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு இப்படி ட்விஸ்ட் பண்ணால் போதும். சரியா? பண்ணிடலாமா? அழகாக பண்ணிடலாமா? இது ஒரு 10 தடவை இந்த வார்ம் அப் பண்ணிவிட்டு இதுக்குரிய என்ன ஆசனமோ அதை பண்ணிடுவோம். ரெடி? சூப்பர், வெரி குட். ரெடி? எல்லாம் நேராக உட்காந்துக்கங்க பார்ப்போம். நல்லா கையை அப்படி சைடில் வச்சு நேராக உட்காந்துக்கங்க. கையை சைடில் வச்சு நேராக உட்காந்துட்டீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் 1, அவ்வளோதான். நல்லா இடுப்பு மட்டும் நல்லா திருப்புங்க. இடுப்பு மட்டும் நல்லா திருப்பி பாருங்க, பின்னாடி பாருங்க. வெரி குட். 2 நேராக வந்துருங்க. 3 வலது பக்கமா, அவ்வளோதான். ஹிப்பு பாருங்களேன் எவ்வளோ அழகா டர்ன் ஆகுது பாருங்க. வெரி குட். 4 இப்போ நம்ம ஒரு பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் செட் 1 2 3 4 தேர்ட் செட் 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஓகே, கொஞ்சம் 3 டைம்ஸ் வந்து ஸ்பீடாக பண்ண போகிறோம். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. சூப்பர். இப்போ ரிலாக்ஸ். அதே மாதிரி கையை வச்சு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா மனசுக்குள்ள நினச்சி பாருங்கள். நம்ம என்ன பண்ணோம். கண்ணை முடிக்கங்க. அப்படி ரிலாக்ஸ் பண்ணி கண்ணை முடிக்கங்க. கண்ணை முடி அப்படியே திங்க் பண்ணி பாருங்கள். திங்க் ஓவர் தட். நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படி திங்க் பண்ணி பாருங்கள். எவ்வளோ அருமையாக இருந்தது இந்த ப்ராக்டிஸ். ஓகே, நல்லா அழகாக நல்லா ஹிப் ட்விஸ்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஃபாஸ்ட்டாக நம்ம யோகா ஆசனாஸ் பழகிறத விட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மெதுவாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம இப்போது. சரியா? ரிலாக்ஸ். இப்போ நேராக வந்துட்டு என்ன ஆசனத்துக்காக இதை பழகணுமோ அதை இப்போ செஞ்சு பார்க்க போகிறோம். சரியா? அந்த அக்கா அவ்வளோ பண்ணட்டும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். ஆசனா நேம் வந்து மச்சேந்திர ஆசனா. சரியா? அதுலேயே 2 டைப் இருக்குது, அர்த்த மச்சேந்திரா, பூர்ண மச்சேந்திரா. இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது அர்த்த மச்சேந்திர ஆசனா. மச்சேந்திரர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார். அவர் இந்த ஆசனா, ஸோ அவரோட பேரால இது மச்சேந்திர ஆசனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பண்ணிடலாமா? ஒரு தடவை கவனிங்க, கவனிச்சு நீங்கள் பண்ணலாம். சரியா? ஒரு தடவை செய்யுங்கப்பா. அர்த்த மச்சேந்திர ஆசனா. அங்கே பாருங்கள் எப்படி எவ்வளோ மெதுவாக பண்ணுறாங்கன்னு பாருங்கள். சரி, இந்தம்மா கொஞ்சம் தள்ளியே கற்றுப்போம். சரியா? நான் அவங்க செய்யட்டும், நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லும்போது நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க. சரியா? இவ்வளோதான். சரியா? இவ்வளோதான் அர்த்த மச்சேந்திர ஆசனா. இப்போ நீங்கள் அதே மாதிரி பண்ணலாமா? நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லுவேன். சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ரிலாக்ஸ். கிணிட்டிக்கங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டெப்பை பழக போகிறோம். எப்படி பழகுன்னு பார்க்கலாமா? எஸ். ஒரு காலை மடித்து கையில் பிடிச்சிக்கோங்க. ஒரு காலை மடித்து கையில் நேராக பிடிச்சிக்கோங்க. கால் நல்லா கட்டி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிக்கோங்க. புஷ் நல்லா முதுக நேராக்கிக்கோங்க. இது வந்து ஸ்டெப் நம்பர் 1. மேலே தங்கம் மேலே அங்கே வந்த பக்கத்தில் பாரு, அந்த பாரு, அது மாதிரி
ஓகே, கால் நீட்டிக்க, ஒரு கால் நீட்டிக்க, ஒரு கால் நீட்டிக்கும். அந்த மாதிரி சைடில் போக வேண்டாம், நேராக வச்சுக்கோ. இது வந்து ஸ்டெப் நம்பர், அவ்வளோதான். இது வந்து 1 2 கால் நீட்டிருங்க. முதல்ல கால் பண்ணிக்கணும், சரியா? 2 நீட்டிடு. எந்த ஒரு செய்யணும் நம்ம என்னது, இப்போ ஒரு பெருசா ஒரு இதை பார்க்கும்போது அதை செய்யறது சிரமமா இருக்கும். கரெக்டா? இந்த அக்கா அந்த போஸ்ட் முடிச்சோடனே அதை பார்க்க நமக்கு சிரமமா இருக்கும். ஆனா அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பண்ணோம்னா என்ன இருக்கும்? ஈஸியா இருக்கும். இதைத்தான் நம்ம மேக்ஸ் டீச்சர்னு சொல்லுவாங்க. கரெக்டா? சம்ம எடுத்தோன்னு என்ன பண்ணுவோம்? உடனே ஆன்சர் பண்ணணும்னு நினைக்க கூடாது. சம்ம முதல்ல அனலைஸ் பண்ணிட்டு அதை என்ன பண்ணணும், நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதை வந்து சால்வ் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். சரியா? ஓகே. 2 அடுத்த கால், 3 அடுத்த கால். எந்த கால் மடக்கலையோ அந்த கால் நீங்க மடக்கி கையில பிடிச்சுக்கோங்க. 3 நல்லா இழுத்து நல்லா பிடிங்க. 3 4 ரிலாக்ஸ். இது அது மாதிரி ஒரு 3 தடவை மட்டும் பண்ணிடலாமா? 1 இடது காலை மடிச்சு பிடிச்சுக்கோங்க. 2 ரிலாக்ஸ். 3 வலது காலை மடிச்சு பிடிச்சிட்டு 4 ரிலாக்ஸ். 1 அகைன் இடது காலை மடிச்சு பிடிங்க. 2 ரிலாக்ஸ். 3 வலது காலை மடிச்சு பிடிச்சிட்டு 4 ரிலாக்ஸ். ஓகே, இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அடுத்த ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப் போக போறோம். இந்த ஆசனம் செய்யறதுக்கு செகண்ட் ஸ்டெப். இப்போ 1 இடது காலை மடிச்சு பிடிங்க. 1 இடது காலை மடிச்சு பிடிச்சாச்சா? இடது கால் லெஃப்ட்டை மடிச்சு பிடிங்க. பிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த 1ல இந்த காலுக்கு வலது காலுக்கு அந்த பக்கம் அந்த காலை போய் வைக்க போறோம். சரியா? வலது சைடு, இடது கால் இடது சைடு தான் இருக்கும். நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்? வலது சைடு கொண்டு போய் வச்சு வலது கால் நல்லா இருக்கான்னு கேட்க போறோம். இப்போ தூக்கிட்டு போய் வைங்க பாப்போம். இடது காலை வலது கால் பக்கம் கொண்டு போய் வைங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. என்னம்மா நீட்டிக்கணும் மேம் சொல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யலாம். நீட்டிக்க கால் நீட்டிக்கங்க. இப்போ வச்சுருக்காங்க பாருங்க, அது மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதே மாதிரி காலை கட்டி பிடிச்சிக்கோங்க. வலது சைடு கொண்டு போய் அந்த காலை வச்சிருங்க. காலை ஊண்டிருங்க. அவ்வளோதான். சூப்பர், வெரி குட். அருமையாக பண்ணி. லெஃப்ட் ரைட்டை பற்றி கன்ஃபியூஷன் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் கொண்டு போய் வச்சிருங்க காலை. அவ்வளோதான். இப்போ நேராக பிடிச்சிருக்கோமா நம்ம? வெரி குட். இப்போ என்ன பண்ணணும்? எந்த காலை மடக்கி இருக்கமோ அதோட ஆப்போசிட் கை, சரியா? ஆப்போசிட் சைடு நீ திரும்பி வரணும். ஓகே. இப்போ எல்லாம் என்ன பண்ணு, எந்த கால் நீட்டி இருக்கியோ நீட்டி இருக்கிற காலோட கையை மேலே தூக்குங்க. நீட்டி இருக்கிற காலோட கையை மேலே தூக்குங்க. நீட்டி இருக்கிற கால் நீ ரைட் லெஃப்ட் எது வேணாலும் ஓகே, பட் எந்த கால் நீட்டி இருக்கமோ நீட்டி இருக்கிற கையை மேலே தூக்குங்க. மேலே தூக்கியாச்சா? மடக்கி இருக்கிற காலோட கையை கீழே வச்சுக்கோங்க. மடக்கி இருக்கிற கையை கீழே வச்சுக்கோங்க. இடுப்பு பக்கத்தில் கீழே வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ நம்ம நீட்டி இருக்கீங்க பார்த்தீங்களா? இந்த நீட்டி இருக்கிற கால் கை இந்த இருக்கு பாருங்க, அது என்ன பண்ணணும்? மடக்கி இருக்கிற கால் கையோட சைடு பக்கம் வரணும். இப்படி மடக்கி இருக்கிற கால் கையோட சைடு பக்கம் வரணும். அவ்வளோதான். இப்படி சைடு பக்கம் வந்து தலையை இப்படி திருப்பிக்கங்க. அவ்வளோதான். வெரி குட். இப்போ நல்லா திருப்பிக்கங்க. இது ரொம்ப சிம்பிள் தான், ஈஸி தான். வெரி குட், வெரி குட். அவ்வளோதான். வெரி குட். மேக்ஸிமம் நல்லா பண்ணிக்கிங்க. சூப்பர். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. இது அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. ரிலாக்ஸ் பண்ணி கால் நீட்டிக்கங்க. காலை திரும்ப நீட்டிக்கங்க. வந்த மாதிரியே வந்து காலை திரும்ப நீட்டிக்கங்க. இப்போ ஃபைனல் போஸா முடிச்சிடலாமா? எப்படி பண்ணலான்ட்டு? ஏன்னா உடம்ப நம்ம திருப்பி பழகிட்டோம். எந்த பக்கம் திருப்பணுமோ திருப்பி பழகிட்டோம். இப்போ ஃபைனல் போஸ் நம்ம ஃபினிஷ் பண்ண போறோம். ஓகே, ரெடி. ஒரு ரிலாக்ஸேஷன் மட்டும். கரெக்ட். கையடி வச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்ணை முடிக்கும். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணி படுத்துக்க வேணாம். அப்படியே உட்காந்தே ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. உட்காந்தே ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ ஆசனாவை ஃபைனல் போஸ் முடிக்க போறோம். சரியா? எழுந்து உட்காந்துக்கங்க. ரெடி. ஸ்டெப். இப்போ 2 கால் செஞ்சு பண்ணிட்டேன். உனக்கு எந்த கால் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். உனக்கு எந்த கால் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த காலை மடக்கிக்கங்க. நேராக மடக்கி கையில் பிடிச்சிக்கோங்க. எந்த காலை செய்கிறது உனக்கு ஈஸியாக இருக்குது அந்த காலை மடக்கி கையில் பிடிச்சிக்கோங்க. இது வந்து ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2, ஆப்போசிட் சைடு கொண்டு போய் அந்த காலை வச்சிருங்க. ஸ்டெப் நம்பர் 2, ஆப்போசிட் சைடு கொண்டு போய் வச்சிட்டோமா? இப்போ ஸ்டெப் நம்பர் 3, கீழே நீட்டி இருக்க கால் இருக்கு பார்த்தீங்களா? அந்த காலை உள் மடக்குங்க. அப்படி உள்ள மடக்கி அடியில் போய் வச்சுக்கோங்க. உள்ள மடக்கி அடியில் கொண்டு போய் வச்சுக்கோங்க. இப்போ வந்து போஸ்ட் வந்துருச்சா? இப்போ பாருங்க, நீட்டாக அழகாக போஸ்ட் வந்துருச்சு பாருங்க. ஃபைனல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? கீழே மடக்கி இருக்கு பார்த்தியா? அந்த காலோட கையை தூக்கணும். கீழே மடக்கி இருக்கிற காலோட கையை தூக்குங்க. தூக்கிட்டோமா?
ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்? அப்படியே ஆப்போசிட்ல திரும்பி கையை கீழே வச்சுக்க போறீங்க. கையை கீழே வச்சுக்க போறீங்க. அவ்வளோதான். வச்சுட்டு தலையை திருப்பிடுங்க. தலையை திருப்பிடுங்க. வெரி குட். அவ்வளோதான். மச்சேந்திர ஆசனா. தாசனாக்கு பேர் என்னது? சூப்பர், வெரி குட். அழகா பண்ணியிருக்க பாரு. சூப்பர், வெரி குட். மச்சேந்திர ஆசனா. ஓகே, அர்த்த மச்சேந்திர ஆசனம் இப்போ நம்ம செஞ்சுக்கிறது பேர் கரெக்ட் தம்பி. சூப்பர், வெரி குட். குட், நல்லா பண்ணியிருக்கீங்க. கை மட்டும் இந்த சைடு வரண்டா தங்கம். சரியா? நீ மற்றது ட்விஸ்டெல்லாம் கரெக்ட். இந்த ஹேண்ட் மட்டும் நமக்கு இந்த சைடு இப்படி வரணும். ஓகே, குட், வெரி குட். ஓகே, ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. நேராக வந்துருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? மச்சேந்திர ஆசனா. ஓகே, இப்போ வந்து ஒரு 3 ஆசனம் நம்ம பழகியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆசனா தண்டாசனா, ரெண்டாவது பட்சிமோத்தானாசனா, இப்போ மூணாவது மச்சேந்திர ஆசனா. சரியா? அர்த்த மச்சேந்திர ஆசனா. ஓகே, இப்போ ஸ்டாண்டிங்கில் வந்து ஒரு 2 ஆசனம் பண்ண போகிறோம். ஸ்டாண்டிங்கில் அக்கா முதல்ல பண்ணி காட்டட்டும். உள் ரவுண்டு வெளி ரவுண்டு 2 ரவுண்டை மாற்றி பண்ணுவோம். சரியா? கீழே உட்காந்துக்கங்க. முதல்ல எழுந்துக்கங்கப்பா. ஸ்டாண்டிங்கில் பண்ண மற்றவங்க உட்காந்துருங்க, கீழே உட்காந்துருங்க. ஸ்டாண்டிங்கில் பண்ண போகிறது திரிகோண ஆசனா. சொல்லுங்க. சரிங்களா? திரிகோண ஆசனா. மரம் போல் நிற்கிறது வந்து விருச்சாசனா. இது வந்து ட்ரையாங்கிள். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? மேக் ட்ரையாங்கிள். நம்ம பாடியில் எப்படி ட்ரையாங்கிள் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறீங்க. பார்க்கலாமா? ஓகே, எங்கே கையை எல்லாரும் தம்ஸ் அப் வச்சுக்கோங்க. தம்ஸ் அப், தம்ஸ் அப். தம்ஸ் அப் வச்சாச்சா? அப்படியே கையை நேராக வச்சுக்கோங்க. தொடை மேலே வச்சுக்கோங்க. காலை மடக்கி உட்காந்துக்கோங்க. காலை மடக்கி தம்ஸ் அப், தம்ஸ் அப். ஓகே, இப்போ கவனிக்கிறீங்களா எப்படி பண்ணுறாங்கன்னு? நல்லா நேராக நின்றுக்கங்கப்பா. ஸ்டெப் நம்பர் 1 இதில் வந்து என்ன பண்ணணும்னா நேராக நின்றுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் அட்டென்ஷனில் நேராக நின்றுக்கிறது. சரியா? இப்போ அட்டென்ஷனில் இருந்து நமஸ்கார் போஸ். ஸ்டார்ட் ஃப்ரம் நமஸ்கார் போஸ். 1 கையை சைடில் நீட்டணும். சரியா? 2 2 காலையும் கரெக்டாக வந்து எடுத்து வைக்கணும். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். கால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. இதுதான் வந்து ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 3 நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருவோம் இல்லையா? ஸோ இப்போ இவங்களுக்கு எந்த பக்கம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த சைடு ஃபீட் டர்ன் பண்ண போகிறாங்க. ஃபீட் டர்ன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? ரைட் லெக் ஃபீட்டை டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் கோ பிஹைண்ட், பின்னாடி போய் இந்த மாதிரி இடுப்பை பிடிச்சிக்கணும். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பு இப்போ என்ன பண்ணணும்? எந்த பக்கம் ஃபீட் டர்ன் பண்ணி கை நீட்டிருக்காங்களோ அப்படியே கீழே குனிஞ்சு கை கீழே வந்து தொடணும். சரியா? தொட்டு நல்லா இடுப்பை நல்லா திருப்பி இந்த கையை மேலே தூக்கி பார்க்கணும். ஓகேவா? இதுதான் வந்து ட்ரையாங்கிள். இப்போ இதில் நமக்கு எங்கே என்னென்ன ட்ரையாங்கிள் இருக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு? பார்க்கும்போது 3 ஆங்கிள் இருக்குது நம்ம சொல்லியிருக்கோமா? செங்கோண முக்கோணம். இந்த கை பார்த்தீங்களா? இங்கே இருந்து இந்த மாதிரி இது ஒரு இந்த சைடு இங்கே நேர தெரியுதுங்களா? செங்கோண முக்கோணம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சமபக்க முக்கோணம். எல்லா பக்கமும் சமமாக இருக்குதா? சமகோண முக்கோணம் இந்த இடத்துல வந்திருக்குதா? ஓகே, அடுத்து 3வது ஆங்கிள் என்னது? நமக்கு 3 ஆங்கிள்ஸ் இருக்குதுல்ல. என்னென்ன ஆங்கிள் இருக்குது? ரைட் ஆங்கிள், அப்புறம் லெஃப்ட் ஆங்கிளா? சொல்லுங்க, யார் சொல்றது? யார் சொல்றது? ரைட் ஆங்கிள், லெஃப்ட் ஆங்கிள் சொல்றீங்கடா. என்ன சொல்லுவாங்க? செங்கோண முக்கோணம், அக்யூட் ஆங்கிள். எங்க யார் வந்து சொல்றது? கரெக்டா சொல்றது சொல்றியா? எங்க என்னென்ன எந்தெந்த முக்கோணம் காட்டு பாப்போம். வந்து நீ சொல்றியா தம்பி? சொல்றியா? வா சொல்லுவா. இப்ப இங்க பாக்குறியா? அதாவது இந்த இடத்துல இங்க இருந்து கீழே இங்க இருக்குதா? சரி, அட்லீஸ்ட் இதை மட்டும் சொல்லு. இது என்ன ஆங்கிள்? ரைட் ஆங்கிள். என்னது இதுக்கு பேரு? செங்கோண முக்கோணம். 90 டிகிரி. கரெக்டா? வெரி குட். பா அடுத்த சொல்லுப்பா. ஆங்கிள். ஆங்கிள் எத்தனை எவ்வளவு இருக்கும் சொல்லாமா தம்பி? நீ
90 டிகிரி இருக்கும். ஓகே, இங்கே எவ்வளோ இருக்கும்? 20யா? தம்பி சொல்லலாமா? சரி, இது என்னது? அட்யூஸ் ஆங்கிள்னு சொல்கிறாங்க கரெக்டா? அக்யூட் ஆங்கிள் இது சொல்லிட்டாங்கடாமா. இது சரி, உடனே ரீகால் பண்ணிட்டு வரீங்களா எல்லாரும்? ரீகால் மனசுக்குள்ள ரீகால் பண்ணிட்டு வாங்க. பாப்பா நீ ரிலாக்ஸ் பண்ணு. எங்கே உடனே ரீகால் பண்ணிட்டு கண்ண மூடி உட்காந்து ரீகால் பண்ணுங்க. திடீர்னு வந்து நீ வாட்டுக்கு என்ன கோணம் என்ன ஆங்கிள் கேட்டால் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறீங்க. கண்ண மூடி உட்காந்து ரீகால் பண்ணுங்க. தம்ஸ் அப், கையை தம்ஸ் அப்ல வச்சுக்கோங்க. ரீகால் பண்ணுங்க. கண்ண மூடி உட்காருங்க. ரீகால் பண்ணுங்க, இல்லாட்டி அக்காவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரியா? ஓகே, இங்கே யார் ரீகால் பண்ணிட்டு சொல்றீங்களோ அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பண்ணிட்டியா? சொல்லலாமா? சரி, ஓகே வாங்க. இந்தம்மா செஞ்சே காமிச்சிருங்களா? ஓகே வாங்க. வெரி குட், சூப்பர், வாங்க. ஆசனாரி சூப்பரா, வெரி குட்ரா. சப்ஜெக்டுக்குள்ள உள்ள இன்வால்வ் ஆயிட்டாங்க பாத்தீங்களா? கிளாப் பண்ணுங்க. நான் கேட்டது ஆங்கிள்ஸ் ரீகால் பண்ணிட்டு வாங்கன்னு. ஆனா நீங்க இப்ப என்ன பண்ணிட்டீங்க? நம்ம யோகா சப்ஜெக்டுக்குள்ள உள்ள இன்வால்வ் ஆகி என்னென்ன ஆசனாஸ் ரீகால் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. வெரி குட். ஓகே, செய்யுமா. இங்க பாருங்க என்னென்ன ஆசனா செஞ்சு காட்டுறாங்க, செய்யுங்க. ஓகே ஓகே, வெரி குட். அந்த கை அவ்வளோதான். வெரி குட், அவ்வளோதான், சூப்பர். ஓகே, ரெண்டு கையுமே ஒரே நேரத்தில் போயிடணும். போயிட்டு காலை டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு எந்த பக்கம் வேணுமோ கையை காலை திருப்பிட்டு திரும்ப உடம்பு திரும்ப கால் மட்டும், பாதம் மட்டும் திரும்பிட்டு அப்படியே கை போய் கீழே போய் தொற்றணும். கீழே தொட்டுட்டு அவ்வளோதான். மேலே கையை மேலே பாரு, இந்த கை மேலே பாரு, அவ்வளோதான். வெரி குட், ரிலாக்ஸ். ஓகே, இப்போ ஒவ்வொரு ரவுண்டா செஞ்சு பார்த்துடலாமா? ஓகே, உள்ள இருக்க ரவுண்டு மட்டும் எழுந்துருங்க. வெளியே இருக்க ரவுண்டு உட்காந்தே இருங்க. உள்ள இருக்க ரவுண்டு மட்டும் எழுந்துருங்க. ரெடி, ஸ்டார்ட். ஓகே, இப்போ உள்ள இருக்க ரவுண்டு என்ன பண்ணு? இப்படி திரும்பிக்கோ. இது ஒருத்தர் பின்னாடி திரும்பிக்கோ. அப்படி திரும்பிக்கோ, அப்பதான் கரெக்டாக இருக்கும். திரும்பி ரெடி, திரும்பிக்கோ. ரெடி, இப்படி சைடில் திரும்பிக்கம்மா. ரெடி, நமஸ்காரம் வச்சுக்கோ. வச்சுட்டியா? கையை சைடில் நீட்டிக்கோ. 2, காலை டிஸ்டன்ஸ் எடுங்க, எடுத்து வைங்க. இப்போ அப்படியே வெளியே கூட்டி கையை கீழே வைங்க. காலை திருப்புங்க, வெளியே இருக்கிற காலை திருப்புங்க. திருப்பிட்டு கீழே குனிங்க. வெரி குட். திரிகோண ஆசனா. சரியா? திரிகோண ஆசனா. ஓகே, வெரி குட். ரிலாக்ஸ், எழுந்துக்கங்க. அப்படியே இப்போ என்ன பண்ண போறீங்க? திரும்ப உள்ளக்கு குனிய போறீங்க. ரெடியா? ரெடி, நமஸ்கார். டே ப்ளீஸ் செய். நமஸ்கார். 1, சைடில் கை நீட்டிக்கங்க. 2, காலை எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுக்கோங்க. 3, காலை டர்ன் பண்ணுங்க. ஃபீட் டர்ன். 4, உள்ள குடி, உள்ள பெண்ட் பண்ணுங்க. உள்ள இப்போ கையை கீழே வைங்க. அவ்வளோதான், வெரி குட், சூப்பர். டே மேலே போட்டு அமுக்காத, மேலே போட்டு அமுக்கக்கூடாது. ஓகே, வெரி குட், சூப்பர். ரிலாக்ஸ், எழுந்துக்கங்க. கீழே உட்காந்துக்கங்க. இப்போ வெளியே ரவுண்ட் எழுந்துருங்கப்பா. அவுட்டர் ரவுண்ட் எழுதுறீங்க. அவுட்டர் ரவுண்டு எழுதிக்கங்க. அவுட்டர் ரவுண்ட் எழுந்தாச்சா? ரெடி, நமஸ்கார். இந்த ஆசனம் மட்டும். நமஸ்கார். சைடில் திரும்பிக்கோ, இப்படி திரும்பிக்கோ. எல்லாருமே சைடு திரும்பிக்கோ. சைடு. அப்போ செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு. சரியா? சைடு திரும்பிக்கங்க. இப்படி தங்கம் இப்படி திரும்பி. அப்பதான் ஒருத்தர் மேலே ஒருத்தர் இடிக்காம கரெக்டாக செய்யலாம். நம்ம இங்கே வந்து தள்ளி நிற்க இங்கே நில். ஓகே, இப்போ பண்ணலாமா? ரெடி? இப்போ கை வச்சிருக்கீங்களா? ஸ்டெப் நம்பர் 1, கையை சைடில் நீட்டுங்க. ஸ்டெப் நம்பர் 1, கையை சைடில் நீட்டியாச்சு. 2, காலை எடுத்து வெளியே வைங்க, ஒரு ஸ்டெப் வெளியே வைங்க. 2, 3, வெளியே இருக்க காலை ஃபீட்டை டர்ன் பண்ணுங்க. 3, 4, அப்படியே கையை கொண்டு போய் கீழே வச்சுங்க. 4, கையை கொண்டு போய் கீழே வச்சுருங்க. வெளியே கையை கீழே வைங்க. வெளியே போய் கையை கீழே வைங்க. 4, வெரி குட். அப்படியே மெதுவாக எழுந்துக்கங்க. மெதுவாக எழுந்து நேராக வந்துருங்க. நேராக வந்துட்டு
இப்போ மறுபடியும் உள்ள போய் செய்ய போறோம். ரெடியா? உள்ள கூடி செய்யலாமா? ரெடி, ஸ்டார்ட். 1 கை நீட்டுங்க. 2 காலை ஸ்டெப் எடுத்து வைங்க. 3 ஃபீட் டர்ன் பண்ணுங்க. ஃபீட் டர்ன். 4 அப்படியே உள்ள கூடி குனிஞ்சுக்கங்க. உள்ள குனிஞ்சுக்கங்க. அவ்வளவுதான். இதுதான் வந்து 4. ஓகே. திரிகோண ஆசனா. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். எழுந்துக்கங்க. நேரா வந்துருங்க. ஓகே. அப்படி கீழே வந்துக்கங்க பாப்போம். சூப்பர், வெரி குட். நல்லா அருமையா பண்ணமா? ரொம்ப அருமையா பண்ணமா? இப்போ அடுத்த ஆசனம் போயிடலாமா? ஓகே. இந்த அடுத்த ஆசனம் வரதுக்குள்ள சரியா ஒரு சின்ன பிரேக். உங்களுக்கு நேரா உட்காந்துட்டு கையை அப்படி ரிசீவிங் ஹேண்ட்ஸ் வச்சுக்கோங்க. கையை ரிசீவிங் ஹேண்ட்ஸ் மடி மேல வச்சுட்டு கண்ணை முடிக்கங்க பாப்போம். சரியா? இப்போ மேம் சொல்றது அப்படியே கொஞ்சம் லிசன் பண்ணிட்டே இருங்க. நான் அதான் கண்ணை முடிட்டு இப்போ கவனிங்க, என்ன சொல்றேன்றதை கவனிங்க. சரிங்களா? இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, யோகால ஸ்போர்ட்ஸ்ல யோகா இருக்குது. எப்படி வந்து நமக்கு தெரிஞ்ச ஸ்போர்ட்ஸ் அத்லெட்ஸ், அதே மாதிரி ஃபுட்பால், கிரிக்கெட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்போர்ட்ஸ். ஓகேவா? இது மாதிரி எல்லா விதமான ஸ்போர்ட்ஸும் நடக்குதோ அதே மாதிரி தான் நமக்கு என்ன பண்ணுது, இந்த யோகாவும் ஒரு ஸ்போர்ட்டா அங்கீகாரம் கிடைச்சு 2016 இருந்து என்சிஆர்டி காம்படிஷன் நடந்துட்டு இருக்குது. சரி, இது பண்றதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? யோகா பண்றதுனால கிடைக்கிற உடலுக்கு கிடைக்கிற உடல் மனநலன் இதெல்லாம் நமக்கு எல்லாமே தெரியும் ஆல்ரெடி. அதோட சேர்ந்து இந்த நேஷனல் லெவல் காம்படிஷன்ல நீ பங்கு பெற்றேனா உனக்கு கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா. இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், நம்ம டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னா என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல செலக்ட் பண்ணி சேர்ந்துடும். கரெக்டா? நம்ம சேரல, வீட்டில் சேர்த்துடுறாங்க. ஓகே. அடுத்து என்ன பண்றாங்க, ஒரு 8th படிக்கும் போதே வந்துட்டு 8th போயலாம் 6th இருக்குது. 6th ஃபவுண்டேஷன் கோர்ஸ். நீட்டுக்கு என்ன இருக்குது, ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இருக்குது. அப்ப அந்த குழந்தை என்ன பண்ண முடியுது, நம்ம வீட்டுக்கு வந்து நீ என்ன எந்த இதுவும் பண்ணக்கூடாது, உனக்கு டைம் டேபிள் போட்டு கொடுத்துருவோம். கரெக்டா? நீ என்ன பண்ணணும் என்ன ஆகணும் அப்படின்றது நம்ம டைம் டேபிள் போட்டு கொடுத்துறாங்க. ஸோ அப்போ அதுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு உனக்கு விளையாடவோ படிக்கிறதுக்கு மட்டும்தான் உனக்கு நேரம், மற்ற வேறு எதுக்கும் நேரம் கிடையாது. வேணா என்ன பண்ணலாம், ஒரு மணி நேரம் ஃபோன் பார்த்துக்கலாம். வீட்டில் பெர்மிஷன் கொடுப்பாங்களா பேரண்ட்ஸ், நமக்கு கொடுப்பாங்கல்ல. ஸோ ஏன்னு கேட்டால் நம்மளால மற்ற கேமுக்கு கிரவுண்டுக்கு கூப்பிட்டு போய் கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பட் இந்த யோகாவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், வீட்டில் இருந்தே நீ ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரியா? அந்த மாதிரி பண்ணும்போது உனக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால மெடிக்கல் சீட்டு, ஸ்போர்ட்ஸ் கோட்டால இன்ஜினியரிங் சீட்டு, இல்லை டாக்டர் இன்ஜினியர் தான் கிடையாது நான் ஆர்ட்ஸ் தான் படிக்க போகிறேன் அப்படின்னாலும் இப்போ நிறைய காலேஜில் நமக்கு ஃபீஸ் இல்லாமல் நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால உனக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லை, கவர்மெண்ட்டும் நமக்கு ஊக்கத்தொகையா பல லட்சங்கள் பரிசா கிடைக்குது. இந்த அக்காவே வந்து இந்த வருஷம் என்ன பண்ணாங்க, விளையாட்டுத்துறை அமைச்சர் யாரு நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் யாரு விளையாட்டுத்துறை அமைச்சர் யாருமா, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். சரியா? அவங்க கிட்ட ஒரு 1 month முன்னாடி 1.5 லட்சம் ரூபாய் அக்கா கேஷ் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த கேலோ இந்தியா காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, பண்ணி கோல்டு மெடல் வாங்கினதுக்கு இதே மாதிரி ஹையஸ்ட் இதுக்கு வந்து அமௌண்ட்டும் இருக்குது. 5 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. ஓகேவா? நேஷனல் கேம்ஸ் நம்ம வின் பண்ணிட்டோம்னா 5 lakhs. இது கேலோ இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு. அது இவங்க வந்து பேர் ஈவெண்ட் இவங்க பண்ணது. ஸோ அதனால ஆளுக்கு 1.5 லட்சம், இவங்களுக்கு 1.5 லட்சம், இவங்க பேருக்கு 1.5 லட்சம். ஸோ 3 லட்சம் வந்து பரிசு கிடைச்சது இவங்களுக்கு. அப்போ அது வந்து என்னது, இன்சென்டிவ்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர், ஸ்போர்ட்ஸ் இன்சென்டிவ், ஊக்கத்தொகை. நீங்கள் இன்னும் நல்லா பயிற்சி பெறணும் அப்படின்றதுக்கு ஊக்கத்தொகை. ஓகேவா? அப்போ நம்ம என்ன சொல்றாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, கரும்பு தின்ன கூலியா அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த ஆர்ட்டை பிடிச்சு நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது இதுக்கு என்ன செய்யுது, நமக்கு கிடைக்குது, நல்லாவும் படிப்போம். யோகா பண்ண ஆரம்பிச்சா என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்போர்ட்ஸ், எனி ஸ்போர்ட்ஸ் நம்ம பண்ண ஆரம்பிச்சா என்ன செய்யும், நமக்கு கான்சென்ட்ரேஷன் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும், பிசிக்கல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். சரியா? நமக்கு சடனாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தால் கூட அதை சரி பண்ணிக்கிறதுக்கு நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி 2016 இருந்து என்சிஆர்டியில் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி இருந்தேவும் 2000 இருந்தே வந்து என்ன இருக்குது, இது மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டால அப்ரூவல் உண்டு. சரியா? ஸோ கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க.
இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்போர்ட்ஸ் கோட்டாலும் நம்ம காலேஜ் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகேவா? சரி, இப்போ அடுத்த ஆசனா போயிடலாமா? இதே மாதிரி ஒரு எளிய ஆசனம் தான். நம்ம இந்த கூட்டத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எளிமையான ஆசனங்கள் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ எல்லாருக்கும் நீல் டவுன் போட்டு உட்கார முடியும் இல்லையா? நீல் டவுன் போட்டு உட்காருங்க பார்ப்போம். நீல் டவுன் போட்டு உட்காந்துக்கங்க. இதுக்கு பேர் வஜ்ர ஆசனா. வஜ்ரம் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? ஓகே, கால் மேலே உட்காந்துக்கங்க. நீல் டவுன் போட்டு கால் மேலே உட்காந்து மொட்டையை பிடிச்சிக்கங்க. மொட்டையை பிடிச்சிக்கங்க. மொட்டையை பிடிச்சி கண்ணை முடிக்கங்க. ஆமாம், சரியா? பிடிச்சிக்கங்க. இதுக்கு பேரு வஜ்ராசனம். வஜ்ரம் அப்படின்னா உறுதியான. வஜ்ரம்னா என்னது? உறுதியான அர்த்தம். ஸோ நம்மளோட முதுகு தண்டுவடத்தை உறுதியா மாத்திர ஆசனா. இந்த ஆசனம் பேரு வஜ்ராசனா. சரி, கண்ண மூடி உட்காந்துக்கங்க. பக்கத்துல பேசக்கூடாது. கண்ண மூடி நேரம் உட்காந்துக்கங்க. ஓகே, இப்போ இந்த வஜ்ராசனத்துல இருந்து நம்ம எப்படி எளிமையா நம்ம ஆசனம் பண்ண போறது, எவ்வளவு ஈஸியா நம்ம பண்ண போறோம்னு பார்க்க போறோம். பார்த்துடலாமா? என்னென்ன ஆசனம்? வஜ்ராசனத்தில் சில ஆசனாஸ் இருக்குது. அதை நம்ம ஈஸியாக நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ அப்படியே நீல் டவுனுக்கு மேலே எந்திரிச்சு நில்லுங்க. கால் அப்படியே நில்லுங்க பார்ப்போம். நீல் டவுனில் நின்றுட்டு கையை முன்னாடி நீட்டிக்கங்க. கையை முன்னாடி நீட்டியாச்சா? ஒரு கையை போய் பின்னாடி தொடுங்க. காலில் தொடுங்க. ஒரு கை மட்டும் தொடுங்க. ஓகே, 1 2 முன்னாடி வந்துருங்க. 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஓகே, இப்போ 2 கையை வச்சு பழக போகிறோம். சரியா? முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க, கட்டாயம் கிடையாது, சத்தமே வரக்கூடாது. ஓகே, கையை முன்னாடி இட்டுக்கங்க. ரெடி, ஸ்டார்ட். 1 ஒரு கையை போய் வைங்க. 2 இன்னொரு கையை போய் வச்சிருங்க. 3 கழுத்தை அப்படியே பின்னாடி தொங்க விடுங்க. அவ்வளோதான். உஷ்ட்ராசனா. வெரி குட். செய்ய வந்தவங்க செய்ய போதும். உஷ்ட்ராசனா, கேமல் போஸ். உஷ்ட்ராசனா. வெரி குட். அருமையா பண்ணீங்க. பேசக்கூடாதுமா. எவ்வளோ செஞ்சாலும் பரவாயில்ல, வாயை திறக்கக்கூடாது போது. வெரி குட். அவ்வளோதான். சூப்பர். வெரி குட். உஷ்ட்ராசனா. ரிலாக்ஸ். சூப்பர். அப்படியே கால் மேலே உட்காந்துக்கங்க. இதை முடிச்சிட்டீங்க. அப்படியே கால் மேலே உட்காந்து முன்னாடி குனிஞ்சுக்கங்க. இது முயல், ராபிட் போஸ். வெரி குட். அவ்வளோதான். அருமையாக பண்ணுறீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ரொம்ப குவைட்டாக இருக்கீங்க. சூப்பர். இது வந்து ராபிட் போஸ். ஓகேவா? எஸ். இன்னும் ஒரு தடவை திரும்ப செஞ்சிடலாமா? அப்படியே வாங்க, மறுபடியும் நீல் டவுனுக்கு வாங்க. கம் டு நீல் டவுன். செய்வோம்மா. கம் டு நீல் டவுன். அப்படியே எழுந்து நில்லுங்க. நீல் டவுன் நில்லுங்க. எஸ். ஸ்டெப் நம்பர் 1 ஒரு கையை கொண்டு போய் வைங்க. ஸ்டெப் நம்பர் 2 2 கை கொண்டு போய் வச்சிருங்க பின்னாடி. 3 அப்படியே தலையை தொங்க விடுங்க. எஸ். மெயின்டைன் த போஸ். மெயின்டைன் த போஸ். ஓகே, ரிலாக்ஸ். அப்படியே கால் மேலே உட்காந்து முன்னாடி கீழே குனிஞ்சுக்கங்க. ஃப்ரண்ட்ல கீழே குனிஞ்சுக்கங்க. ஓகே, முன்னாடி கீழே குனிஞ்சுக்கங்க. எங்கே பார்க்கலாம்? யாரு கொயட்டா கீழே குனிஞ்சு அப்படியே இருங்க பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபைனலாக உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் உண்டு. ஓகே, ரிலாக்ஸ். எழுந்து உட்காந்துக்கங்க. இப்போ சுப்த வஜ்ராசனான்னு சொல்ல போகிறோம். சரியா? சுப்த வஜ்ராசனா. அந்த காலுக்கு நடுவில் போய் உட்காந்துக்கிறணும். காலை கொஞ்சம் கேப் விட்டுட்டு காலுக்கு நடுவில் உட்காந்துக்கங்க பார்ப்போம். அவ்வளோதான். வெரி குட். சுப்த வஜ்ராசனா. அப்படியே கையை ஓர்த்து கையை மேலே தூக்கிடுங்க. அவ்வளோதான். இதுதான், இதுக்கு பேர் சுப்த வஜ்ராசனா. காலுக்கு நடுவில் உட்காந்துக்கங்க. காலுக்கு நடுவில் உட்காந்துட்டு சுப்த வஜ்ராசனா. காலுக்கு நடுவில் உட்காந்துக்கணும். பாருங்க, அந்த அக்கா உட்காந்துருக்காங்க பாருங்க. காலை விரிச்சுக்கங்க. காலை விரிச்சுக்கங்க.
காலுக்கு நடுவில் உட்காந்துக்கங்க. கையை மேல தூக்கிங்க. அவ்வளோதான். வெரி குட். நல்லா அழகா பண்றீங்க எல்லாரும். கையை அப்படி பிடிச்சிக்க பாரு. கிளாஸ்ப் யுவர் ஹேண்ட்ஸ். அப்படியே கையை மேல தூக்கிங்க. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ இந்த ரெண்டையும் திரும்ப பண்ணலாமா? உஷ்ட்ராசனா எல்லாருமே சேர்ந்தே பண்ணலாம். போயிட்டு உஷ்ட்ராசனா எங்கே பண்ணுங்க பார்ப்போம். எல்லாருமே. ஓகே, ரெடி? ஸ்டெப் நம்பர் 1, 2, பொசிஷன், கோ டு த பொசிஷன், 3, 4. அப்படி தலையை கீழே குனிஞ்சுக்கங்க. வாயை திறக்கூடாது. வாயை திறந்தோம்னா உனக்கு என்ன ஆகும்? தொண்டை வலிக்கும். ஸோ வாயை திறக்கா மெதுவாக பண்ணுங்க. மெதுவாக பாப்பா அடுத்த இடிக்கா. மெதுவாக பண்ணுங்க. ஆசனா நேம் உஷ்ட்ராசனா. மெதுவா. ஓகே, ரிலாக்ஸ். அப்படியே கால் மேல உட்காந்து முன்னாடி சசாங்காசனா ராபிட் போஸ். அப்படியே முன்னாடி குனிஞ்சுக்கங்க. ராபிட் போஸ். ஓகே பாப்பா, கரெக்டா பண்ணுங்க பாப்போம். இப்போ என்னது அடுத்தது? சுப்த வஜ்ராசனா. காலுக்கு நடுவில் உட்காந்து கையை மேலே தூக்கிக்கங்க. காலுக்கு நடுவில் உட்காந்து கையை மேலே தூக்கிக்கங்க. அவ்வளோதான். ஓகே, வெரி குட், சூப்பர். எஸ், கமான், ரிலாக்ஸ், கம் பேக். இப்போ நேராக உட்காந்துக்கங்க. இப்போ ஒரு எனர்ஜெட்டிக் எக்ஸசைஸ். சரியா? நம்ம கொஞ்சம் டல்லாக போகிற மாதிரி இருக்குதா? ஒரு எனர்ஜி. கையை தம்ஸ் அப்ல வச்சுக்கோங்க. கையை தம்ஸ் அப் வச்சுட்டு காலை மடக்கி உட்காந்துக்கங்க. காலை மடக்கி உட்காந்துட்டோமா? ஒரு கிளாஸ் எக்ஸசைஸ், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. 1, இந்த அக்கா பண்ணுவாங்க, அதை பார்த்துங்க. 1, 2, 3, 4, 5. கை மேலே தூக்குங்க. 6, 7, கிளாப். 8, கிளாப். அப்படியே கம் பேக். 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. திரும்ப போலாமா? எஸ், தம்ஸ் அப். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Super, very good. Again. 1, 2, 3, 4, 5, 6, 8. திரும்ப செய்யலாமா? கவுண்ட் பண்ணிட்டு செய்யுங்க பாப்பா. ரெடி, ஸ்டார்ட். 3 டைம்ஸ் சொல்லி கிளாப் பண்ணிக்கங்க பாப்போம். சூப்பர், அவ்வளோதான். அவ்வளோ, வெரி குட். இப்போ அடுத்த எக்ஸசைஸ் போயிடலாமா? அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாமா? ஓகே, இதே மாதிரி ரொம்ப சிம்பிள் தான். ஈஸியாக இருக்கு, ரொம்ப ஈஸியாக இருக்கு. இப்போ நம்ம செய்ய போகிறதும் ஓகேவா? என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த கையை முடிச்சு கவனிச்சுக்கோங்களேன். ஒரு கை மேலே தூக்கி இன்னொரு கை கீழே. ஆனால் போய் கிளாப் பண்ணணும். 2 கையும் டச் பண்ணணும். கிளாப். பேக்கில் போய் அப்படியே கிளாப். ஓகே, இது 1, 2. அடுத்த கை மாற்றுங்க. அப்படியே 2, 3, 4. இது ஈஸி தான், நம்ம செஞ்சிடலாம். செய்யுங்க பார்ப்போம். 1, 2, 3, 4. சூப்பரா, வெரி குட், வெரி குட். 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. Super, very good.
ஓகே, இப்போ அடுத்த ஆசனா போயிடலாமா? இப்போ அடுத்தது படுத்துக்கிட்டு பண்ண போகிறோம். சரிங்களா? படுத்துக்கிட்டு பண்ணுறதுல ஒரு 2 போஸ்ட் மட்டும். ஓகேவா? சக்கராசனம்லாம் வேணாம், அது வந்து நம்ம ரொம்ப அட்வான்ஸ் ஆசனாஸ். ஸோ இங்கே காமன் பிளேஸில் நம்ம அது பண்ண முடியாது. ஓகேவா? சரி, இப்போ படுத்துக்கிட்டு பண்ணுற ஆசனத்தில் ரொம்ப சிம்பிள் ஈஸியான ஆசனா உத்தான பாதாசனா. ஆனால் சேலஞ்சிங்கான போஸ். சரியா? அந்த அக்கா ஒரு பண்ணி காட்டட்டும், அதை பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி அந்த ரவுண்டு கரெக்டாக இருந்தால் நீங்கள் அழகாக நீட்டாக பண்ணிடலாம். யார் தலையில் இடிக்காமல் நீட்டாக பண்ணிடலாம். ஓகேவா? எஸ். இப்போ என்ன பண்ணுங்க, இப்போ வெளி ரவுண்டு இருக்கு இல்லையா, உள்ள ரவுண்டு கரெக்டாக இருங்க. என்னம்மா? இப்போ வெளி ரவுண்டு வெளியே திரும்பிக்கங்க, வெளியே திரும்பி உட்காருங்க. உள் ரவுண்டு உள்ள திரும்பிக்கட்டும், வெளி ரவுண்டு வெளியே திரும்பி உட்காருங்க. வெளியே திரும்பிக்க தங்கம், தள்ளி வாங்க, அப்படியே கொஞ்சம் தள்ளிக்கங்க. வெளி ரவுண்ட் நல்லா தள்ளிக்கோ, வெளி ரவுண்ட் நல்லா தள்ளிக்கோ, தள்ளி உட்காந்துக்கோ, தள்ளி தங்க பின்னாடி தள்ளிக்கோ. உள் ரவுண்டு அப்படியே உள்ளே ஏறு, வெளி ரவுண்டு மட்டும் கொஞ்சம் நல்லா வெளியே தள்ளிக்கோ. ஓகே, சரி. இப்போ ஒரு கவனிச்சுட்டு நீங்கள் அப்புறமா திரும்பிக்கங்க. பின்னாடி கொஞ்சம் முன்னாடி வா, ஒரு தடவை கவனிச்சுக்கோங்க. அதை என்ன பண்ண போகிறோம், கீழே அப்படியே நேராக படுத்துக்கங்க, நேராக கீழே படுத்துக்கங்கப்பா. நேராக இப்படி தான் படு. கால் நீட்டிக்கங்க, நேராக படுத்து கால் நீட்டிக்கங்க. நேராக தலை இடிக்காமல் பார்த்து படுத்துக்கங்க, தள்ளி படுத்துக்கங்க. நேராக படுத்து கால் நீட்டிக்கங்க. கால் நீட்டியாச்சா? இப்போ காலை மேலே 90 டிகிரி ஸ்கர்ட் போட்டுக்கோங்க, செய்ய வேண்டாம், மீதி பேர் செய்யுங்க. காலை 2 காலையும் தூக்கி 90 டிகிரி தூக்குங்க. 2 காலையும் மேலே 90 டிகிரி தூக்கிக்கங்க. தூக்கிட்டோமா? இப்போ இது என்ன பண்ண போறீங்க, 45 டிகிரிக்கு கீழே காலை இறக்குங்க. நேராக 45 டிகிரி இறக்கி மெயின்டைன் பண்ண போறீங்க. அவ்வளோதான். கீழே தலையை வச்சுக்கோ, கீழே வச்சுக்கோ. 45 டிகிரிக்கு காலை கீழே இறக்கி மெயின்டைன் பண்ண போறீங்க. இதுதான் வந்து உத்தான பாதாசனா. தங்கம் இங்கே பாரு, வெளி ரவுண்ட் ஒரு கவனிங்களே. சூப்பரா தங்கம், வெரி குட். இந்த பாருங்க, அவங்க செய்யறத பாருங்க. 45 டிகிரி காலை இறக்கி மெயின்டைன் பண்ண போறீங்க. இதுதான் வந்து உத்தான பாதாசனா. சரி, ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். எழுந்து உட்காந்துக்கங்க. எப்படி வயிறு பிடிக்குது பார்த்தியா? ஈஸியா இருக்கா? சரி, உட்காந்துக்கங்க, எழுந்து உட்காந்துக்கங்க. எழுந்து உட்காந்து இந்த சைடு ஒரு நிமிஷம் கவனிங்களே, என்ன பண்ணணும்ட்டு. தங்கம் நீ செஞ்சு காட்டுப்பா. கீழே படுத்துக்கோ. அந்த ஒரு நிமிஷம் பாரு, எங்கேயும் இவ்வளோதான். காலை பின்னாடி கொண்டு வைக்க சொல்லலை. ஓகேவா? கால் இந்த மாதிரி மட்டும் தான் நீட்டாக சொன்னேன். ஓகே, செஞ்சிடலாமா? எஸ், ரெடி. எந்திரிச்சு உட்காந்துக்கங்க. இப்போ இதுக்குரிய வார்ம் அப் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இதுக்குரிய வார்ம் அப் பண்ண போகிறோம். கீழே படுத்துக்கங்க, கீழே படுத்துக்கங்க. எஸ், முதல்ல ஒரு கால் மட்டும் 1 ஒரு கால் தூக்குங்க. 2 கீழே போட்டுருங்க. 3 அடுத்த கால் தூக்குங்க. 4 1 ஒரு கால் தூக்கு. 2 கீழே போட்டுருங்க. 3 4 1 2 3 4 1 2 3 4. இப்போ அதே மாதிரி 2 காலையும் 90 டிகிரி தூக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் 90 டிகிரி அப்படியே மெயின்டைன் பண்ண. 90 டிகிரி மெயின்டைன் பண்ணுங்க. 45 வேணாம், 90ல மெயின்டைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 90 நல்லா ஸ்ட்ரைட்டா கம் ஸ்ட்ரைட். 2 காலையும் சேர்த்து நேரா தூக்கி மெயின்டைன் பண்ணுங்க. சரியா? இப்போ நம்ம ப்ராக்டிஸ் செஷன் தானே. ஸோ 90 டிகிரியில் மேலே நேராக தூக்கி மெயின்டைன் பண்ணுங்க. அப்படி மெயின்டைன் பேசக்கூடாது. வாய் பேச என்ன ஆகும், நாக்கு சுளிக்கிறோம். பார்த்துக்கோ, மேம் எடுக்க தெரியாது. ஸோ நாக்கு சுளிக்கிறோம், கஷ்டமாக இருக்கும். படுத்துக்கோ, படுத்துட்டு காலை மெதுவாக மட்டும் தூக்கிக்கணும். நீ லிசன் பண்ணு. ஓகே, அவ்வளோதான். அப்படியே மெயின்டைன் மட்டும் பண்ணுங்க. சரியா? சூப்பரா தங்கம், வெரி குட் வெரி குட், சூப்பர் சூப்பர், நல்லா பண்ணுறீங்க. அவ்வளோதான். 90 டிகிரி மெயின்டைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 90 டிகிரி மெயின்டைன் பண்ணுங்க. சூப்பரா தங்கம். கால் நல்லா நேரம் வச்சுக்கோ. மணி என்னது வச்சு விடுதா? சூப்பர் சூப்பர். முதுகு வலிக்குதா? சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். ரிலாக்ஸ். 45 டிகிரியோட 90 டிகிரி ஈஸி, எளிமையானது தான் நமக்கு. ஓகேவா? சரி, காலை கீழே விட்டுருங்க, காலை கீழே விட்டுருங்க, காலை கீழே விட்டுருங்க. ஓகே, நேரா உட்காந்துக்கங்க. திரும்ப பண்ணலாமா? நேரா உட்காந்துக்கங்க. கம் ஸ்ட்ரைட். நேரா உட்காந்துக்கங்க, நேரா வந்துருங்க. ஓகே, எல்லாம் நல்லா பண்ணமா? ரொம்ப அருமையா பண்ணீங்களா? நல்லா முதுகு வலி, அதான் நேரம் உட்காந்துக்கங்க, சரியா போயிடும். நேரம் உட்காந்துங்க. இப்போ முதுகு வலிக்குது இல்லையா? ஸோ இப்போ அதுக்கு நம்ம முதுகு வலியை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். சரியா? முதுகு வலியை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பண்ண போகிறோம். சரி, கையை மேலே தூக்கிங்க. இப்போ வந்து பிரீத் இன், கையை கீழே கொண்டு வந்து பிரீத் அவுட், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன்,
breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, phone, breathe out, breathe in, breathe out, breathe in. அப்பதான் முதுகு வலி போகும். கரெக்டா பண்ணிடலாம். breathe out. எங்க breathe out சத்தத்தையே காணுமே. breathe in, நல்லா மூச்சு இழுங்க. breathe in சொல்லக்கூடாது, மூச்சு இழுக்கணும். breathe out. very good. breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out. very good, super. இப்போ குப்புற படுத்து ஆசனம் பண்ண போறோம். சரியா? இப்போ என்ன பண்ண போறீங்க? உள் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அவங்க வெளியே திரும்பிக்கங்க. உள் ரவுண்ட் வெளியே திரும்பி படுத்துக்கங்க. காலை உள்ள நீட்டி படுத்துக்கங்க. வெளி ரவுண்ட் அப்படியே இவங்களை பார்த்தே காலை வெளியே நீட்டி படுத்துக்கங்க. வெளி ரவுண்டு காலை வெளி ரவுண்டு காலை வெளியே நீட்டி படுத்துக்கங்க. அந்த சைடு நீட்டி இங்கிட்டு பாரு. கால் நீட்டி இந்த உள்ள பாரு. ஓகே, இப்ப படுத்துட்டீங்களா? ஓகே, இப்ப கையை கீழே ஊண்டிக்கங்க. கையை கீழே ஊண்டி உடம்பு தூக்குங்க பாப்போம். 1 புஜங்காசனா. கையை கீழே உண்டு, கையை கீழே உண்டு, கையை கீழே உண்டி தலையை தூக்குங்க, உடம்பு தூக்குங்க. கரெக்ட் கரெக்ட், வெரி குட். புஜங்காசனா. தலையை நல்லா தூக்கி நில்லுங்க. வெரி குட். 2 டவுன், கீழே போட்டுருங்க. கீழே படுத்துக்கங்க, கீழே படுத்துக்கங்க. அகைன் 1 மேல தூக்குங்க. 2 கீழே படுத்துக்கங்க. 1 மேல தூக்குங்க. 2 கீழே படுத்து. 1. ஓகே, இப்போ 1 வச்சிருக்கீங்க இல்லையா, ஒரு கையை மட்டும் அப்படியே மேல தூக்குங்க. ஒரு கை மட்டும். சேஞ்ச். 2 ஊண்டிட்டு அடுத்த கை, இன்னொரு கை. 1 2 கீழே. ஆகா, பேசக்கூடாது. ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். கீழே நேரா வந்துருங்க. கீழே நேரா வந்துரு. ஓகே, அடுத்தது அகைன் மறுபடியும் கையை ஊண்டிக்க. இப்ப தலையை தூக்கி காலால தலையை தொடுங்க பாப்போம். 1. சூப்பரா, வெரி குட். காலால தலையை தொடுங்க. முடிஞ்சவங்க காலால தலையை தொடுங்க. ஓகே, வெரி குட். ரிலாக்ஸ். எழுந்து உட்காந்துக்கங்கப்பா. எழுந்து உட்காந்துக்கங்க, நேரம் உட்காந்துக்கங்க. சூப்பர். நேரம் உட்காந்துருங்க. பா உட்காந்துக்க, நேரம் உட்காந்துக்க. எஸ், கமான் கமான். உட்கார வை பாப்பா. சிவானி உட்கார மட்டும் வை இப்போது. எஸ், கமான், நேரம் உட்காந்துக்கோ. உட்காரு, நேரம் உட்காரு. எழுந்து உட்காந்துக்கப்பா. எஸ், கமான். டே வந்து உட்காரு மறுபடியம்மா. இங்கே வா, உட்காந்துக்கோ. எஸ், கமான். அகைன் கையை மேலே தூக்க பாப்பா. 1. உட்காந்துக்கோ. செய்ய அதான் முதுகு வலி போகிறதுக்கு செய்வேன் பாரு. உட்காந்துக்கோ. 2 கையை கீழே இறக்கிங்க. போத் ஹேண்ட்ஸ் அப். 1 2 1 2 1 2. அதே மாதிரி மூச்சு இழுத்து மூச்சு விடணும். சரியா? பிரீத் இன். 1 மூச்சு இழுங்க. பிரீத் அவுட். 1 பிரீத் இன். 2 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 பிரீத் அவுட். ஓகே, இப்போ கொஞ்சம் மூச்சு பயிற்சி பண்ண போறோம். சரியா? பிராணாயாமம். அதுக்கு சொல்றேன். அதுக்கு பேர் என்னது? பிராணாயாமம். சரி, கையை என்ன பண்ணுங்க எல்லாரும், இந்த முதிரை வச்சுக்கோங்க. சின் முதிரை வச்சுட்டு கையை நேரம் நீட்டி கண்ண மூடி உட்காருங்க பார்ப்போம். கையை நேரம் நீட்டி கண்ண மூடி உட்காந்துக்கோங்க. எந்த இதுனா கம்ஃபர்டபுள் போ. பத்மாசனம் மட்டும் உட்காந்துக்கலாம். அப்படி இல்லை கையை நேரம் வச்சு உட்காந்துக்கோங்க. உட்காந்தாச்சா? எஸ். எங்க இப்ப பார்க்கலாம் யார் அமைதியா இருக்காங்கன்னு பார்த்து.
அவங்களுக்கு ஒரு சின்ன gift தர போறேன். ஓகே, இப்போ ரெண்டு கையிலையும் தம்ஸ் அப் இப்படி வச்சுக்கோங்க. தம்ஸ் அப் வச்சிருக்கோமா? தம்ஸ் அப் வச்சுட்டு உங்களோட ரைட் நாஸ்ட்ரில் வலது பக்கம் மூக்கலையா, வலது பக்கம் மூக்க மூடிக்கங்க. வலது பக்கம் மூக்க மூடிட்டு இப்போ இடது பக்கம் மூக்கில் பிரீத் இன் பண்ணியாச்சா? இப்போ இடது பக்கம் க்ளோஸ் பண்ணிக்கங்க. ரைட் சைடு பிரீத் அவுட். அகைன் ரைட் சைடு பிரீத் இன், க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு பிரீத் அவுட். Left side breathe in, close. Right side breathe out. Right side breathe in, close. Left side breathe out. Left side breathe in, close. Right side breathe out. Right side breathe in, close. Left side breathe out. Left side breathe in, close. Right side breathe out. Right side breathe in, close. Left side breathe out. Left side breathe in, relax. இப்போ அடுத்த பிராக்டிஸ் சரியா? இந்த விரலை இப்படி எடுத்துக்கங்க. உங்களோட ஆள்காட்டி விரலை இப்படி வச்சுட்டு காதுக்குள்ள வச்சுக்கோங்க. இப்படி காதுக்குள்ள வச்சிங்களா? காதுக்குள்ள வச்சு கண்ணை முடிக்கங்க. கண்ணு நேரா வந்து ஃபர்ஸ்ட் பிரீத் இன், பிரீத் அவுட் பண்ணும்போது இம் அப்படின்ற சவுண்டோட ஆமா, வெரி குட். பண்ணுங்க பாப்போம். பிரீத் இன், பிரீத் அவுட். பிரீத் இன், breathe out. Breathe in, breathe out. Super, very good. Breathe in. Okay, good. கை சீக்கிரம் முத்திரை வந்துருங்க. அகைன் சீக்கிரம் முத்திரை வந்துருங்க. இப்போ அடுத்தது சரிங்களா? அகர உகர இம்கார. இப்போ இம்கார முடிச்சிட்டோம். நம்ம அகர உகர பிராணாயாமம் பண்ண போறோம் சரியா? இப்போ சவுண்ட் வந்து ஆன் ரொம்ப கத்தக்கூடாது. உங்க காதுக்கு மட்டும் கேட்குற மாதிரி தான் மெதுவாக கத்தணும் சரியா? இப்போ கையை சீக்கிரம் முத்திரை வச்சிருக்கீங்களா? ரெடி. பிரீத் இன் பண்ணுங்க. பிரீத் இன், பிரீத் இன் பண்ணிட்டு உங்க காதுக்கு மட்டும்தான் கேட்கணும், வெளியே கேட்கக்கூடாது. உங்க காதுக்கு மட்டும்தான் கேட்கணும், கேட்கவே கூடாது. மெதுவா கத்துங்க அது மாதிரி. ரெடி. பிரீத் இன், பிரீத் அவுட். பிரீத் இன், பிரீத் அவுட். Breathe in, breathe out. Breathe in, breathe out. Breathe in, breathe out. அடுத்தது ஊ சரியா? பிரீத் இன், பிரீத் அவுட். எஸ். பிரீத் இன், பிரீத் இன், பிரீத் அவுட்.
breathe in, breathe out. ஓகே ரிலாக்ஸ். இப்போ நான் திரும்ப நிறைய தடவை ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அதாவது நான் நிறைய தடவை சொல்லியிருந்திருக்கலாம், பட் நம்ம ஏற்கனவே நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரியும் இல்லையா, மேன் இஸ் அ மேன் என்னது யாரு, நேச்சுரலி மேன் யாரு, நம்ம என்ன சொல்லுவோம் தெரியலையா, அனிமல். அந்த அனிமல் நம்ம சொல்றது நம்ம பார்த்தியா ஒவ்வொருத்தருக்கும் சொல்லும்போது நம்ம உள்ளுக்குள்ள என்ன அனிமல் இருக்கு அது வெளியில வருதா வரலையா, சவுண்ட் கொடுத்தீங்கல்ல அதுலேருந்தே தெரிஞ்சிருச்சு. ஓகே இப்போ அடுத்தது அதே மாதிரி பிரீத் இன் வந்துச்சு பார்த்தியா. ஓகே இப்போ அடுத்தது பிரீத் இன் பண்ணுங்க. அதே மாதிரி பிரீத் இன் பண்ணிட்டு கையை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க, சிங்க மாதிரி சவுண்ட் கொடுக்க போறீங்க. நாக்க நல்லா வெளியே நீட்டி சிங்க மாதிரி சவுண்ட். ரெடி, சிங்க எப்படியா கத்தும், ரெடி. பிரீத் இன், பாப்பா எத்தனை சிங்கம் இங்கே சூப்பராக கத்துதுன்னு பார்க்கலாம். பிரீத் அவுட், சூப்பர், வெரி குட். பிரீத் இன், பிரீத் அவுட். ஓகே சூப்பர். பிரீத் இன், பிரீத் அவுட். Breathe in, breathe out. Super, very good. Super, very good. Okay, illa kai mel thukunga, hands up, hands down, hands up, hands down, hands up, hands down. Okay, Sikara Mudra. இப்போ இவ்வளோ சத்தம் கொடுத்தோம் இல்லையா, இப்போ என்ன பண்ண போகிறோம், எப்பயுமே சொல்லுவாங்க அந்த ஓவர் அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, அதற்கு பின் நமக்கு என்ன இருக்கணும், ஆர்ப்பாட்டத்துக்கு பின் ஒரு அமைதி. இப்போ ஓகே அந்த டீப் சைலன்ஸ். எஸ் கமான், பிரிங் ஹியர் டீப் சைலன்ஸ். கீப் சிகர முத்ரா அண்ட் சிட் ஸ்ட்ரைட். கீப் சைலன்ஸ் அண்ட் மெயின்டைன் சைலன்ஸ் அண்ட் என்ஜாய் தி சைலன்ஸ். எஸ் கமான். எங்க இந்த அமைதியை நம்ம என்ஜாய் பண்ணுவோம். நல்லா நேரா உட்காந்துட்டுக்கங்க, கண்ணை முடிக்கங்க, கண்ணை முடிக்கங்க, கையில சிகர முத்திரை வச்சுட்டு இந்த அமைதியை என்ஜாய் பண்ணுங்க பாப்போம். என்ஜாய் தி சைலன்ஸ். எஸ், இப்போ நம்ம சொன்னதெல்லாம் நீங்க கண்ணை மூடி அப்படி நேரா உட்காருங்க. நான் என்ன பண்ணுவேன், நம்ம இன்னைக்கு செஞ்சது எல்லாத்தையும் ஒரு ரீகால் சரியா மனசுக்குள்ள அப்படியே நினைச்சு பாருங்க. நான் சொல்ல அப்படியே நினைச்சு பாருங்க. ஓ திங்க் ஓவர் தட். எஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் தண்டாசனா. சரியா, நீ வரல நான் சொல்றேன், நான் திரும்ப செய்வோம். ஓகே, நல்லா நேரம் உட்காந்துக்கங்க. தண்டாசனா பண்ணோம். காலை நீட்டி என்ன பண்ணியிருந்தோம், கையை பக்கத்தில் வச்சிருந்தோம். சரியா, சத்தம்லாம் அமைதியாக உட்காந்துக்கங்க. இதுதான் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆசனா. காலை நீட்டி கையை பக்கத்தில் வச்சிருந்தது. ரெண்டாவது ஆசனா ஃபார்வர்ட் பெண்டு. கீழே குனிஞ்சு காலை நம்ம தொட்டோம். கீழே குனிஞ்சு நம்ம என்ன பண்ணோம், காலை தொட்டோம். அது வந்து ரெண்டாவது. மூணாவது சைடு ட்விஸ்ட். ஆமாம். நாலாவது ஆசனம் என்ன பண்ணோம், ட்ரீ போசர், ஸ்னேக் கடைசியாக பண்ணோம். ட்ரையாங்கிள் பண்ணோம். ஆமாம். அதுக்கப்புறம் ராபிட் போஸ், உஷ்ராசனா. ஆமாம், கேமல் போஸ், பேக் பெண்ட் பண்ணோம் இல்லையா, கேமல் போஸ். அடுத்தது வந்து என்ன பண்ணோம், 90 டிகிரி காலை நேராக பார்த்துட்டு காலை 90 டிகிரி தூக்கணும். அது ஃபைனலி ஸ்னேக் போஸ். சரியா, ஸ்னேக் போஸ் பண்ணோம். இப்போ நம்ம ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாமா எல்லாத்தையும், ஏன்னா இப்போ எல்லாரும் நிறைய பேர் இருக்கோம், நம்ம எல்லாருமே பண்ணலாம். ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாம். ரெடி, தண்டாசனா. காலை நீட்டி நேராக உட்காருங்க. யார் வாய் பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்கீங்களோ அவங்களுக்கு தான் கிஃப்ட்டு. இங்கே கால் நேராக நீட்டி கையை பக்கத்தில் வச்சுக்கோங்க. கண்ணை முடிக்கங்க, கண்ணை முடிக்கங்க. உடம்ப நேராக வச்சுக்கோங்க. நல்லா கண்ணை நேராக உட்காருங்க. மனசுக்குள்ள ஒரு 20 கவுண்ட்ஸ் கவுண்ட் பண்ணிக்கங்க. இதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்ச போஸ் தண்டாசனா. ஓகே, ஆசனா நம்பர் 2. கையை மேல தூக்கிக்கங்க. அப்படியே ஃபார்வர்ட் பெண்ட்.
உங்களால் எவ்வளவு தொட முடியுமோ தொட்டுக்கோங்க, சவுண்டே இருக்கக்கூடாது, எவ்வளவு முடியுமோ தொட்டுக்கோங்க. ஆசனா நம்பர் 2 ஃபார்வர்ட் பெண்ட், பச்சிமோத்தானாசனா. ஆசனா பேரு பச்சிமோத்தானா. ஆசனா நம்பர் 2. உன்னால முடிஞ்ச வரைக்கும் கீழே குனிஞ்சுக்கோங்க, போதும், பேச வேண்டாம், பக்கத்துல பேச வேண்டாம், அமைதியா குனிஞ்சுக்கோங்க. ஆசனா நம்பர் 2. ஓகே, ரிலாக்ஸ். ஆசனா நம்பர் 3 மச்சேந்திராசனா. ஆசனா நம்பர் 3 அப்படியே கொஞ்சம் செஞ்சுட்டு அடுத்ததுக்கு போய்க்கலாம் நம்ம, சரியா? ஆசனா நம்பர் 3 அப்படியே காலை மடிச்சு கையில பிடிங்க, காலை ஆப்போசிட் சைடில் போய் வச்சுட்டு கீழே நீட்டி இருக்கிற காலை உள்ள மடக்கிக்கங்க, உள்முகமா மடக்கிக்கங்க. எந்த கால் நீட்டி இருக்கிறோ அந்த கையை மேலே தூக்கி கால் சைடில் வந்து பிடிக்கணும். அந்த கை கரெக்ட் வந்தது, அப்படி வாங்க, அவ்வளோதான். அந்த சைடில் வந்து பிடிச்சிக்கணும், கையை கீழே வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் தான் மச்சேந்திராசனா, சரியா? பேச வேணாம், பேசாம செஞ்சீங்கனாலே ஈஸியா பண்ணிடலாம். மச்சேந்திராசனா. ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், நேரா வந்துருங்க. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்? மச்சேந்திராசனாக்கு அப்புறம் எழுந்து நின்று திரிகோணாசனா. ஓகே, எழுந்துக்கங்க, சத்தம்லாம் அழகா பண்ணுங்க பார்ப்போம். திரிகோணாசனா, கையை நமஸ்காரம் வச்சுக்கோங்க. இப்போ உள் ரவுண்டெல்லாம் இருக்கவங்க என்ன பண்ணுங்க, உள்ள குனிங்க, வெளி ரவுண்டு வெளியே குனிங்க, சரியா? 1 1 2 காலில் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. 3 ஃபீட் டர்ன். 4 கீழே குனிஞ்சுக்கோங்க, 4 கீழே குனிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். திரிகோண ஆசனா, ட்ரையாங்கிள். இதில் 3 ஆங்கிள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ குழந்தைங்களுக்கு கேள்விக்கு நம்ம பதில் சொன்னால் என்ன பண்ணிடுவீங்க? அடுத்த தேடல் இருக்காது. இதில் என்ன ஆங்கிள் இருக்குது, பேரண்ட்ஸ் கூட வந்திருப்பீங்க, வீட்டில் போய் குழந்தைங்களுக்கு இதை காட்டுங்க. 3 ஆங்கிள் இருக்குதுன்னு நம்ம சொன்னோம், ஓகேவா? அக்யூட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், சரியா? இந்த 3 ஆங்கிள், ரைட் ஆங்கிள் அதே மாற்றி சொல்றீங்க மத்தியா, நான் சொல்லிட்டேன் ரெக்டாங்கிள் தான் இருக்குது, என்ன ஆங்கிள் கேட்டேன் நான், சரியா? அதை போய் ஐடென்டிஃபை பண்ணுங்க வீட்டில் போய். ஓகே, ரிலாக்ஸ், கம் பேக். இப்போ நேரம் அப்படியே கீழே உட்காந்துருங்க, நீல் டவுன், கம் டு நீல் டவுன், நீல் டவுன் வந்துருங்க. கேமல் போஸ், கேமல் போஸ், கையை பின்னாடி வச்சுக்கோங்க, அப்படியே பின்னாடி கொண்டு போயிட்டு கேமல் போஸ். உஷ்ட்ராசனா, உஷ்ட்ராசனா, சரி நான் பார்த்துக்கிறேன், பா. உஷ்ட்ராசனா, ஓகே, வெரி குட், ரிலாக்ஸ். இப்போ அப்படியே கால் மேல உட்காந்து சசாங்காசனா, முன்னாடி குனிஞ்சுக்கங்க, சசாங்காசனா, ஃப்ரண்ட்ல கீழே குனிஞ்சுக்கங்க. ராபிட் போஸ், எஸ், சசாங்கம்னா ராபிட், ராபிட் போஸ். ஓகே, இப்போ அப்படியே குப்பரை படுத்துட்டு புஜங்காசனா முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போயிடலாம். கீழே அப்படியே நேராக குப்பரை படுத்துக்கங்க, குப்பரை படுத்து புஜங்காசனா, முன்னாடி தூக்குங்க, புஜங்காசனா, தூக்கிக்கங்க. ஓகே, ரிலாக்ஸ். ஓகே, கம் பேக். இவன் எங்கூட வா, எங்கிட்ட வா, போயிட்டு வா, போ. ஓகே, ரிலாக்ஸ். அப்படியே நேரா திரும்பிக்கங்க, நேரா திரும்பி காலை 90 டிகிரி, உத்தான பாதாசனா. நேரா திரும்பி காலை 90 டிகிரி, உத்தான பாதாசனா. நேரா திரும்பிக்கோ, காலை மேல தூக்கு, உத்தான பாதாசனா. ஓகே, வெரி குட், சரி, எஸ், கம் பேக். எல்லாம் நேரா வந்துரு, நேரா வந்துரு. ஓகே, வெரி குட். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? மூச்சு பயிற்சி, சரியா? ஓகே, தம்ஸ் அப். அதுக்கு முன்னாடி அந்த எக்ஸசைஸ் முடிச்சிருவோம். ரெடி? 1 2 3 4 5 ஓகே, தம்ஸ் அப்ல நேரா அப்படியே கண்ணை முடிக்கங்க, கண்ணை மூடிட்டு இப்போ மூச்சு பயிற்சி ஒரு ரீகால் தான் பண்ணி பார்க்குறோம், சரியா? மூச்சு பயிற்சி பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுங்க, ரைட் சைடு க்ளோஸ் பண்ணிக்கங்க, லெஃப்ட் சைடு பிரீத் இன், லெஃப்ட் சைடு க்ளோஸ், ரைட் சைடு பிரீத் அவுட்.
Again, right side breathe in, close, left side breathe out. Left side breathe in, close, right side breathe out. Right side breathe in, close, left side breathe out. Left side breathe in, close, right side breathe out. Right side breathe in, close, left side breathe out. Left side breathe in, close, right side breathe out. Right side breathe in, close, left side breathe out. இப்போ left side breathe in பண்ணிட்டு ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் பண்ணியாச்சா? இப்போ கையில் எந்த முத்திரை எடுத்துக்கங்க, காதுக்குள்ள வச்சுக்கோங்க. breathe in, breathe out by im. breathe out. breathe in, 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 breathe out. Very good. இப்போ கையை அப்படியே வயிற்று மேலே வச்சுக்கோங்க, ஸ்டமக் மேலே வச்சுக்கோங்க. breathe in, breathe out by ரொம்ப கத்தக்கூடாது, அமைதியா சொல்லணும், அமைதியா கத்தணும். breathe in, breathe out. வெரி குட், சூப்பர். அமைதியா அமைதியா கத்தணும். வெரி குட். breathe in, breathe out. மைல்டு அமைதியா. சூப்பர், வெரி குட். breathe in, breathe out. சூப்பர், வெரி குட். இதே மாதிரி அமைதியா கத்தணும், சரியா? அடுத்த கையை இப்படி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி செஸ்ட் கிட்ட வச்சுட்டு breathe in, breathe out. ஊ, மெதுவா அமைதியா. ஊ. breathe in, breathe out. breathe in, breathe out. breathe in, breathe out. breathe in, breathe out. ஓகே, சூப்பர், வெரி குட். அவங்க அனிமல்ஸ்லாம் வெளியே வருது. இப்போ நம்ம சிங்கம். ரெடி, கையடி வச்சுக்கோங்க. breathe in, breathe out. ஓகே, அகைன் அகைன் மறுபடியும் நல்லா நாக்கை வெளியே நீட்டணும். நாக்கை வெளியே நீட்டி அடித்தொண்டையிலேருந்து கத்தணும், அப்போ தான் சவுண்டு கம்மியாகவும் வரும். ஓகே, ரெடி, செய்யுங்க பார்ப்போம். சாரை கொடுத்தலாம், சார்ட்ட முடிஞ்சிச்சு சாஞ்சு. breathe in, breathe out. breathe in, டேய் டேய், breathe out. breathe in, breathe out. ஓகே, வெரி குட், சூப்பர். இப்போ நம்ம இவ்வளோ அழகா இவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா? இவ்வளோ நேரம் எவ்வளோ அழகாக ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த சின்ன குழந்தைங்க என் கூட இல்லை. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் விளையாட்டு கல்வியில் நம்ம இந்த யோகாவோட இம்பார்ட்டன்ஸ், சரியா? நீங்கள் இந்த கற்றுக்கிட்ட இந்த ஆசனத்தை நீங்கள் ரெகுலராக வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், அதர் மற்ற ஸ்போர்ட்ஸ் மாதிரியேவும் இதையும் ஸ்போர்ட்ஸுக்கு எடுத்துகிட்டு போகலாம், சரியா? உலக லெவலில் நம்ம இந்த யோகாவை கொண்டு போய் இன்டர்நேஷ்னல் லெவலில் யோகா காம்படிஷன்ஸில் நம்மளால் என்ன பண்ண முடியும்? மெடல் வாங்க முடியும், சரியா? மெடல் வாங்கலாம். மெடல்னால கிடைக்கிற பெனிஃபிட்ஸ், ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு ஒரு கோட்டா இருக்குது. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஃப்ரீயாக, ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு நீ ஜஸ்ட் 12th பாஸ் ஆனால் போதும், நீட் எக்ஸாமில் பாஸ் ஆனால் போதும், நீட் மார்க்கு கூட தேவையில்லை மெடிக்கல் சீட் கிடைக்கிறதுக்கு. அதே மாதிரி தான் இன்ஜினியரிங் சீட்டுக்கு அதே மாதிரி தான், ஓகே? இல்லை நீ இது ரெண்டுமே இல்லை, நான் ஆர்ட்ஸ் காலேஜ் தான் வரணும், எல்லா ஆர்ட்ஸ் காலேஜ்லையும் இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது. ஸ்கூல்ஸில் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? 5th முடிச்சு நம்ம 6th
இல்லை 11th நம்ம வந்து அதர் ஸ்கூல் வேறு ஸ்கூல் மாறணும் அப்படின்னாலும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்லாம் ஃபீஸே கிடையாது. அப்படியே போய் நேரடியாக நீ என்ன பண்ணிக்கலாம், ஸ்போர்ட்ஸ் ட்ரையல் வைக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரையலில் வந்து என்ன இருக்குது, இந்த யோகாவும் நமக்கு ஒரு ஆஸ்பெக்டாக இருக்குது. சரியா? நீங்கள் அதில் என்ன பண்ணலாம், ஒரு டிசிப்ளினாக யோகாவும் இருக்குது. ஸோ நீ அந்த யோகாவில் அந்த கோர்ஸில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக சீட்டு வாங்க முடியும். பண்ணலாமா? இப்போ நம்ம இந்த கையில் எவ்வளோ எனர்ஜி இருக்குது, இப்போ இந்த யோகா பண்ணதுனால நம்ம சொல்கிறோம் காஸ்மிக் எனர்ஜிலேருந்து நம்ம பாடிக்கு எனர்ஜி எடுத்திருக்கோம். இப்போ எவ்வளோ எனர்ஜி இருக்குன்னு ஃபீல் பண்ணி பார்க்க போகிறீங்க எல்லாரும். சரியா? அந்த கையை அப்படி வச்சுக்கோங்க எல்லாருமே. நம்ம இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ நம்மளோட எனர்ஜி லெவல் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு பார்க்க போகிறோம். கையை அப்படி வச்சுருக்கீங்களா? நல்லா அப்படி கையை தேய்ச்சிக்கோங்க. இப்படி கையை தேய்ச்சிக்கோங்க. ஆக்சுவலி இது வந்து செய்கிறதுக்கு முன்னாடியோட செஞ்சதுக்கு அப்புறோட பார்த்துருக்கணும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பார்க்கல. சரி, வெயிட் பண்ணு. சரியா? அப்படி பண்ணிட்டீங்களா? பண்ணிவிட்டு இப்போ மெதுவாக அந்த கையை அப்படி எடுத்துகிட்டு வாங்க. இந்த கையை மெதுவாக, கையை ஒரு விடக்கூடாது, கரெக்டாக அடி பண்ணணும். இப்போ இப்படி எடுத்துக்கிட்டே வரீங்க இல்லையா? இப்போ அப்படியே ப்ரெஷர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த இடத்துல ஃபீல் பண்ணுவீங்க எனர்ஜி. கை 2 கையும் அட்ராக்ஷன் ஆகும். ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்களேன். அதுதான் நம்மளோட எனர்ஜி லெவல். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பாருங்க. அதுதான் நம்மளோட இழுக்குதுல்ல, அதுதான் நம்மளோட எனர்ஜி லெவல். எவ்வளோ தூரம் எக்ஸ்பாண்ட் ஆயிருக்கு உங்கள் கையோட அந்த ஈர்ப்பு சக்தி உங்கள் கையை எவ்வளோ அகலத்தில் கொண்டு போகல தெரியுதுன்னு பாருங்க. அதுதான் நம்மளோட எனர்ஜி லெவல். சரியா? நீங்க பிராக்டிஸ் பண்ண என்ன ஆகும், நமக்கு இந்த எனர்ஜி லெவல் அதிகரிக்கும். சரியா? சூப்பர், வெரி குட். இந்த எனர்ஜி லெவல் நமக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும். சரியா? சூப்பர். கீழே உட்காந்து. சூப்பர், வெரி குட். இப்போ அப்படியே கையை மறுபடியும் இந்த எனர்ஜி என்ன பண்ணுங்க, உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. கையை நமஸ்காரம் வச்சுக்கோங்க. அப்படியே நமக்குள்ளேயே வச்சுக்கலாம் அந்த எனர்ஜியை. கையை நமஸ்காரம் வச்சுக்கோங்க. ரெடி? க்ளோஸ் யுவர் ஐஸ். க்ளோசிங் ப்ரேயர். ஓம் ஓம் ஓம். தாயை வணங்குகிறோம், தந்தையை வணங்குகிறோம், குருவை வணங்குகிறோம், கடவுளை வணங்குகிறோம். இப்போ இந்த கையில் நமக்கு அப்படியே எனர்ஜி இருந்துச்சு இல்லையா? இது என்ன பண்ணுங்க, கண்ணில் வச்சுக்கோங்க. ஓகே, அப்படியே கண்ணத்தில் வச்சுக்கோங்க. அப்படியே தலையில் வச்சுக்கோங்க. நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படியே உங்களை பிளஸ் பண்ணிக்கோங்க. பிளஸ் பண்ணிட்டீங்களா? பிளஸ் பண்ணிட்டு தலையை தொட்டு கும்பிட்டுக்கோங்க. ஓகே, அப்படியே நேராக உட்காந்துருங்க. சரியா? கையில் அகைன் சிகரமுத்திரை வச்சுட்டு கண்ணை மூடி அப்படியே நேராக உட்காந்துருங்க. அப்போதான் அந்த எனர்ஜி அப்படியே உங்களுக்குள்ளேயே உள்ளே இருக்கும். சரியா? இல்லாட்டி என்ன பண்ணிடும், அந்த எனர்ஜி பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பாஸ் ஆயிரும். ஸோ உன்னோட எனர்ஜியை உனக்குள்ளேயே வச்சுக்க. என்ன பண்ணு, இப்போ நான் சொல்கிற வரைக்கும் கண்ணை தரக்கூடாது. அப்படியே கண்ணை மூடி நேராக வச்சுக்கோ. நேராக உட்காந்துக்கோ. அடுத்தவங்களை தொட்டேன்னா அந்த எனர்ஜி பக்கத்தில் இருக்கவங்களுக்கு போயிடும். யாரையும் தொடக்கூடாது. உன் கையில் பார்த்தியா, நீ எவ்வளோ ஃபீல் பண்ணியா, எனர்ஜி எவ்வளோ இருந்தது? ஸோ நான் மற்றவங்களும் அதான் எனர்ஜி உனக்கு கிடைச்சிடும். நல்லது தானே? ஸோ அடுத்தவங்களை தொடாதீங்க. கையை நேராக வச்சு கண்ணை மூடி நேராக உட்காந்துருங்க. நேராக வச்சு உட்காந்துருங்க. தொடக்கூடாது. நான் சொல்கிற வரைக்கும் என்ன பண்ணுங்க, கண்ணை மூடி நேராக உட்காந்துருங்க. உங்கள் எனர்ஜி உங்களுக்குள்ளேயே இருக்கட்டும். உங்களுக்கு என்னென்னலாம் வேணும் நீங்கள் ஆசைப்படுறீங்களா அதை அப்படியே ப்ரே பண்ணி கேட்டுக்கோங்க. நீ என்ன ஆகணும், உங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, அதையும் அப்படியே சொல்லிக்கங்க. நான் என்னவா இந்த இதை ஆகணும், கம்பல்சரியாக நான் இந்த இதை ஆகணும் அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டுக்கங்க. நம்மளை மீறிய ஒரு எல்லையற்ற ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்திகிட்ட என்ன பண்ணுறோம் நம்ம, இப்போ நீங்கள் கேட்டுக்கங்க. இறைவா, மனசுக்குள்ள சொல்லுங்க, வெளியே சொல்ல வேண்டாம். சரியா? மனசுக்குள்ள சொல்லிக்கங்க. நீங்கள் என்ன ஆகணுமோ அந்த இதை சொல்லி ஆயிக்கணும்னு கேட்டுக்கோங்க. வெரி குட். நான் சொல்ல ஃபாலோ பண்ணுங்க. கை அப்படி ரிசீவிங் இந்த இதில் மட்டும் வச்சுக்கோங்க, சிகர முதலில் மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது நீங்கள் எப்படி இருக்கணும், நம்ம எப்பயும் நினைப்போம், நல்லபடியாக இருக்கணும்னு நினைப்போம். ஓகே, அப்போ சொல்லிக்க, ஐ ஆம் அ குட் கேர்ள் ஆர் குட் பாயோ கேர்ளோ, அதே மாதிரி சொல்லிக்கங்க பார்ப்போம். மனசுக்குள்ள சொல்லணும், வெளியே சத்தம் கேட்கக்கூடாது மற்றவங்களுக்கு. அடுத்தவங்களுக்கு கேட்டால் அவங்க தான் பெஸ்ட் ஆயிடுவாங்க உங்களை விட. ஸோ நீ சொல்கிறது உனக்குள்ள மட்டும்தான் கேட்கணும்.
சொல்லிக்கங்க பாப்போம். ஐ ஆம் அ குட் கேர்ள், ஐ ஆம் அ குட் பாய். மனசுக்குள்ள சொல்லிக்கங்க. எஸ். அப்படி நீங்கள் என்ன செய்யணும்? நான் என்ன சொல்ல? ஐ ஆம் ஸ்டடியிங் வெரி வெல். நான் மிகவும் நன்றாக படிக்கிறேன். படிப்பேன்லாம் சொல்லக்கூடாது. எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது? எதையுமே இனிமேல் செஞ்சிருவேன் அதை வச்சு படிக்கிறேன். ப்ரெசன்ட் டென்ஸ். இன்னைக்கு என்ன செய்யறோம் நம்ம சொல்லணும். சரியா? நம்ம எல்லாம் நல்லா தானே படிக்கணும், ப்ரெசென்ட்டாக தானே இருக்கணும்னு ஆசைப்படுறோம். எஸ், நான் மிகவும் நன்றாக படிக்கிறேன். எஸ். அடுத்து என்ன சொல்லணும்? என்னோட அம்மா அப்பாவுக்கு நான் ரொம்ப நல்ல பிள்ளையா நடந்துக்கிட்டு இருக்கேன். நடந்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்ல பிள்ளையா நடந்துகிட்டு இருக்கேன். சரியா? ஓகே. அரேஞ்சாங்களாப்பா சிவானி? அரேனாங்களா? இப்போ கிளாஸ் முடிச்சுக்கலாமான்னு கேளு. கிளாஸ் முடிச்சுக்கலாமான்னு கேளு. ஓகே. நான் மிகவும் நல்ல பிள்ளையா நடந்துகிட்டு இருக்கேன். இதெல்லாம் என்னன்னா நம்மளோட சுய வசியம். செல்ஃபா நமக்கு வந்து நம்மளை என்ன பண்ணிக்கிறோம்? குழந்தைங்களை அனுப்பிடுவான்னு கேளு. அவங்க வந்து என்னம்மா கெட்ட பிள்ளையாலாம் இல்லை, நம்ம நல்ல பிள்ளையா தான் இருக்கிறோம். நல்ல பிள்ளையா தான் இருக்கணும். எஸ். அந்த ஃபோன்லாம் பார்க்கவே மாட்டோம் நம்ம. என்னம்மா சூப்பராக இருப்போமா? சரி, ஓகே. சரி, ஓகே. இப்போ இதே மாதிரி நீங்கள் வீட்டில் போய் ஃபாலோ பண்ணுவீங்களா? எங்கே ஃபாலோ பண்ணுவோம்? முதல்ல எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். ஐ ஆம் அ குட் கேர்ள் ஆர் குட் பாய். என்ன சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க. சூப்பர், வெரி குட். இப்போ இதே மாதிரி வீட்டில் போய் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. பிளஸ் யூ மை சில்ட்ரன். பிளஸ் யூ. ஓகே, நன்றி. யாருமே நல்ல பிள்ளையா நடந்துக்கலையே. நடந்துக்கிட்டீங்களா? சூப்பர். உங்களுக்கு என்ன கிஃப்ட் அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன பண்ணணும்? இந்த ப்ராக்டிஸை நீங்க ரெகுலரா போய் வீட்டில் பண்ணணும். இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தானே? ஆமாவா இல்லையா? கண்டிப்பா. இது நீங்க என்ன பண்ணணும்? ரெகுலரா இந்த ப்ராக்டிஸை வீட்டில் போய் பண்ணணும். ஆமா, சரியா? உங்களோட விஷ். நீங்க எந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க? ரெகுலரா நல்லா அழகா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? அதான்டா தங்கம், இது தர முடியாதுல்ல. நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுதான் கிஃப்ட். ஓகே. எஸ், கிளம்பிக்கலாம் நீங்க.